ஹாய்டா அனிமேஸ் எல்லாம் எப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஷூட் பார்க்க போகிறோம்னா நம்ம தையங்கோட தான் பார்க்க போகிறோம். அரேஞ்ச் மேரேஜ் வித் மை கோல்டு மாமா அதான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டு ஒன் ஷாட் மை பேபிஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆனிவர்சரி ஒன் ஷாட். ஓகே, நம்ம எப்பயும் போல் குழுக்கெல்லாம் பேசுவாங்க. நம்ம ஸ்ட்ரீட்டை வெடிக்குள்ள போயலாம். நாங்கள் தரவாங்க வெடிக்குள்ள போகலாம். இப்போது நான் வந்துட்டு ஒயின்னு சொல்ல மாட்டேன்டா, இல்மான்னு தான் சொல்லுவேன். அவங்க வந்துட்டு அவங்க பேரை வைக்க சொல்லிட்டாங்க இந்த ஸ்டோரிக்கு, அதனால் நான் அவங்க பேரே வச்சுட்டேன், ஹில்மா. அவங்க பேர் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க, ஓகேவா? ஒயன் சொல்லலையேன்னு ஹில்மான்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போது ஃபஸ்ட் சீனே ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் காட்டுறாங்க. அங்கே ஒரு கும்பலாக நின்றுட்டுருக்காங்க. ஒரு ஹோல் ஃபேமிலியே நிற்குது அந்த இடத்துல. சொல்லப்போனால் அங்கே அந்த ஐசியூ வார்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. சித்தப்பா, சித்தி, பெரியப்பா அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு டாக்டர்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்காங்க டாக்டர்ஸ்லாம். இப்போ வந்துட்டு ஒரே ஒருத்தவங்க மட்டும் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் மீன்ஸ் இல்மா வந்துட்டு இப்போ உள்ளே போகிறாங்க. இப்போ பாட்டி வந்துட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு உட்காடுறாங்க. இப்போ இல்மா போயிட்டு பாட்டி மண்டியில் கூட்டிகிட்டு, பாட்டி உன்னை நான் நடிக்க தானே சொன்னேன், நீ அப்படி பண்ணுற, உனக்கு அறிவுன்றதே இல்லையா? நான் மாமாவை கட்டிக்கணும்னா உனக்கு ஏன் பாட்டி இப்படி நடிக்காமல் நீ இவ்வளோ சொதப்புற? நான் உனக்கு சொல்லி கொடுத்தல, வீட்டில் தானே சொல்லி கொடுத்தேன், அவ்வளோ சொல்லி கொடுத்தல மண்டியில் அடிச்சடிச்சு, அப்பயும் உனக்கு அறிவே இல்லையா அப்படின்ட்டு இங்கே என்னம்மா பாட்டியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கேன். பாட்டி மண்டியை தைச்சிட்டு, என்னடி அடிக்கிற நீ? நீ சொன்ன மாதிரி தாண்டி நான் நடந்துக்கிறேன், நெஞ்சு பிடிச்சிட்டு படுக்க சொன்னேன், படுத்துட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நர்ஸுக்கிட்டேயும் டாக்டர்கிட்டையும் சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு ஏன் இப்படி அடிக்கிறேன், வெளியே நம்பவே மாட்டுறாங்க அப்படின்ட்டு ஹில்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாட்டி வந்துட்டு, நான் என்னடி பண்ண முடியும், அதுக்கு என்ன இருந்துச்சு சொல்கிறியா நீ அப்படின்ட்டு பாட்டி கேட்குறாங்க. ஹில்மா வந்துட்டு, செத்து தோலை, நீ செத்தாவாச்சு என் மாமா எனக்கு கிடைக்கிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு இங்கே ஹில்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. பாட்டி வந்துட்டு, என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்க, ஹில்மா வந்துட்டு, ஐயோ என் தங்கம்ல, என் சொல்லல, நீ கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணு ப்ளீஸ், எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணியே ஆகணும். மாமா வெளிநாட்டில் ஏதாச்சும் பொண்ணுங்க பார்த்து லவ்வோல கல்யாணமும் பண்ணி வச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? மாமாக்காக தானே நான் எவ்வளோ நாளாக காத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி வந்துட்டு, ஐயோ சரிடி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு பாட்டியை சொல்லிவிட்டு இப்போ டாக்டர் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு, அவங்க நடிப்பு முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்ட்டு டாக்டர் கேட்க, இங்கே வந்துட்டு பாட்டி, இல்லை இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட வந்துட்டு பாட்டி சொல்ல, இன்னும் எவ்வளோ தான் பண்ணுறது அப்படின்ட்டு டாக்டர் கேட்க, பாட்டி வந்துட்டு, இல்லை என்னோடய பேத்திக்கு என்னோடய பேரன் மேலே ரொம்ப ஆசை, அதனால் என் பேரனை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் எப்படியா, அதனால் நீங்கள் வெளியே போயிட்டு இந்த மாதிரி பாட்டிக்கு கடைசி ஆசை இருக்கான், அதை மட்டும் நிறைவேற்றி வச்சுருங்க எப்படியாச்சும் அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் போய் சொல்லுங்கள் சாரி அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு பாட்டி கேட்டுட்ருக்க. டாக்டரும் சரி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்துட்டு வெளியே இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ கடைசி ஆசை இருக்கான், அவங்களுக்கு மறக்காமல் நிறைவேற்றி வைங்க, அவங்க அதான் மனசில் ரொம்பவே பாரமாக போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிட. இங்கே வந்துட்டு ஃபேமிலிஸ்லாம் என்னவாக இருக்கும், சொத்து எழுதி வைக்கிறதா இருக்குமோ, அதை எழுதி வைக்கிறதா இருக்குமோ அப்படின்ட்டு கும்பலாக பேசிக்கிட்டு இருக்குங்க அது பாட்டுக்கு. இங்கே வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இல்மா வந்துட்டு நின்றுக்கிட்டாங்க. இங்கே அங்கே தான் நின்றுட்டுருக்காரு, நேற்று தான் வந்திருப்பார் கொரியாலேருந்து. இப்போது டேங் ரொம்ப கோல்டாக என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு, என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு அப்படியே ஒரு உங்களோட அப்பா அம்மா, டேங்கோட அப்பா அம்மா, அப்புறம் அவங்க சித்தி சித்தப்பா இவங்க மட்டும் உள்ளே போகிறாங்க, மற்றவங்க வெளியே நிற்கிறாங்க. அவங்களாம் உள்ளே போயிட்டு பாட்டிகிட்ட கேட்க, பாட்டியும் படுத்துட்டு, ஐயோ பேராண்டி இங்கே வாயா அப்படின்ட்டு பாட்டி கூப்பிட, இங்கே டேங்கோ, ஐயோ நம்மளே இதுக்கு கிளம்பி கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோ அப்படியே முன்னாடி போய் நிற்க, டேங் கையை பிடிச்சிட்டு இப்போ வந்துட்டு ஹில்மாவை கூப்பிட்டு, ஐயோ பேத்தி இங்கே வாடி அப்படின்ட்டு கூப்பிட்டேன். இங்கே வந்துட்டு ஹில்மாவை ஒரு மாதிரி திருன்னு முழிப்பாங்களடா, அந்த மாதிரி ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி திருன்னு முழிச்சிட்டு போய் நிற்க, ஹில்மா நின்றுட்டு, சொல்லுங்க பாட்டி என்ன வேணும் அப்படின்ட்டு ஹில்மா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்க, இங்கே பாட்டி வந்துட்டு, ஐயோ பேராண்டி நீ எப்படியா
நீ எப்படியாச்சும் ஹெல்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா அப்படின்ட்டு எங்கள் பாட்டி சொன்னேன்னு டேங்கா தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன கிளவி சொல்லுது அப்படின்ற மாதிரி தேங்க வந்துட்டு அப்படியே பாட்டி மூஞ்சியே பார்த்துட்ருக்க. பாட்டி ரொம்பவே பாவமாக மூஞ்சி வச்சுருக்க மாதிரி வைக்கிது. இங்கே ஹெல்மா பார்த்துட்டு லைட்டாக கண்ணடிக்கிறாங்க. அழுகிற மாதிரி ரியாக்ஷன் போடு அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு அழுகிற மாதிரி அப்படியே ரியாக்ஷன் போடுறாங்க. இப்போ எல்லாம் பார்த்துட்டு சரி இவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால நம்ம முன்னா பேசிகிட்டு இருந்தோம் சின்ன வயசில். இப்போ என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன அப்படின்ட்டு எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. இங்கே தேங்கு போச்சு போ முடிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி இங்கே தேங்க நின்றுட்டுருக்காரு. அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு இங்கே அவங்கள பார்க்க நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி தயங்கி தேங்கி நான் வேணான்னு சொல்லிடுவானோ அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு பாட்டி என்னம்மா நடிப்பு போடுறா பாரு, என்னை விட நடிப்பில் பெரிய ஆளாக இருப்பா போல், என் பேத்தியில் அப்படி தானே இருப்பா அப்படின்ற மாதிரி எங்கள் பாட்டிக்கு மைண்ட் வைஸ் ஓடிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எங்கள் மாமா தானடி கல்யாணம் பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களும் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஜாலியாக இருந்துட்டு வெளியே அப்படியே சோகமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறீங்க. எப்படி இத்தனை நாள் மாமா இவங்க நம்ம கூட இல்லை, இவங்களை பற்றி நம்மளுக்கு இன்னும் ஒன்றுமே தெரியாது, எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒன்றுமே தெரியாது பச்சை குழந்தைங்கள் முழிக்கிற மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. நான் இதுவே எழுத்துட்டே போயிடுவேன், அவங்க ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ எங்கிட்ட வந்துட்டு சரி கல்யாணம் ஆனால் ஒரு 1 வீக்குள்ள முடிச்சிருங்க, நாங்கள் கொரியா போகணும், எனக்கு அங்கே நிறையா பெண்டிங்ஸ் இருக்குது ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அவங்க கையை விட்டுட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ நேரம் கையை பிடிச்சிருந்தோம் இப்போ என்ன கையை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க வா வையன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மா பின்னாடி போகிறீங்க. நம்ம போயிட்டு சாப்பாடு மட்டும் எடுத்து வந்துடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு குக்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. இப்போ எங்கள் டேங் வந்துட்டு அப்படியே கார் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு இல்லைம்மா நான் பஸ்ஸை விட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ டேங் கூட உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறீங்க. இப்போது டேங்க அந்த உங்கள் கையில் இருக்க பேக்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்களும் தேங்க அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. டேங்கும் உள்ளே உட்காரு அப்படின்னு சொல்ல அவனும் உள்ளவும் போகல, வெளியவே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க கார் முன்னாடி. இப்போ டேங் டக்குன்னு அவங்கள அந்த காரில் சாய்ச்சிட்டு அவங்க அப்படின்னா காரில் நீங்கள் சாஞ்சிருக்கீங்க, அவங்க நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கான். இப்போ வந்துட்டு அவன் என்னடி கையை விட்டுட்டேன்னு போகுமா அப்படின்ட்டு அவன் கேட்க நீங்கள் வந்துட்டு அவனே பார்க்குறீங்க ஒரு மாதிரி. வந்துட்டு உன்னை சின்ன வயசுலலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிகிட்டே பேச நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி அது அது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தள்ளாடுறீங்க அவன் முன்னாடி. அவன் வந்துட்டு என்னடி தள்ளாடுற என் மாமனை பார்த்தோன்னே வெக்கமாக இருக்கோ அப்படின்ட்டு அவன் கேட்க நீங்கள் ஒரு மாதிரி ஷையாகிறீங்க. அவன் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே அவங்களே பார்த்துட்டு கிஸ் பண்ணலான்ட்டு கிட்ட வரும்போதும் டக்குன்னு இங்கே இல்மாவோட அம்மா வந்துட்டாங்க, அங்கே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் இல்மா பார்த்துட்டு ஐயோ அம்மா வராங்க நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டேங்க நவுத்தி விட்டுறேன். டேங் வந்துட்டு ஓ மை காட் என்னோடய அத்தைக்கறி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி காலை பஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு அந்த ரோட்டில். இப்போது போகலாமா அப்படின்ட்டு வந்துட்டு எல்மா அம்மா கேட்க அவங்களும் டேங் போகலாம் அத்தை அப்படின்னு சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காலில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு பின்னாடி உட்காந்துருக்கீங்க, இங்கே உங்கள் அம்மா முன்னாடி டேங்க்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கீங்க, அந்த பேக்ஸ் எல்லாம் கேரி பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு நடுவில் வந்துட்டு நம்ம சிமினா ஏறிக்கிட்டார். காரில் போயிட்டுருக்கும்போது நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தான் அங்கே கூப்பிட்ருப்பாரு, டே எனக்குன்னு எவனுமே அங்கே இல்லடா நீயாச்சும் வாடா அப்படின்ட்டு சிமினாவும் வந்துருப்பார். இப்போ வந்துட்டு அவங்க அம்மா பின்னாடி வந்துட்டாங்க, சிமினா முன்னாடி உட்காந்துருக்காரு. இப்போ டேங் வந்துட்டு உங்களை சைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னது அந்த கண்ணாடி இருக்கும்லடா மிரர், அதை உங்கள் சைடாக திருப்புறாரு. நீங்களும் அப்போ தான் வந்துட்டு அவரை பார்க்குறீங்க, அவரை உங்களை பார்க்க நீங்கள் அவரை பார்க்க அப்படின்ட்டு போயிட்டுருக்கும்போது நடுவில் வந்த சிவபூஜையில் வந்த கரடி மாதிரி நம்ம ஜிமினா மச்சான்
கொஞ்சம் கண்ணாடி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்முனை அந்த கண்ணாடியை திருப்பி அவரோட பேச அழகு பார்த்துட்ருக்கா. இங்கிட்ட அங்கே வந்துட்டு காரை ஓட்டிகிட்டே அவரை முறைக்க, இவன் எதுக்கு எப்படி முறைக்கிறான், ஏதாச்சும் தப்பான வேலையை நான் பார்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினா வந்துட்டு அவனே பார்க்க மூடிட்டு கையட்றோம் அப்படின்ட்டு இங்கே மெதுவாக ஜிமினாக்கு மட்டும் கேட்குற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம். ஜிமினா வந்துட்டு என்னடா மச்சான் புசுக்குன்னு ஃப்ரெண்டை மூடிட்டுன்ற, மூடிட்டு கையட்றா அப்படின்னு அவன் சொல்ல, இங்கே வந்துட்டு சரி சரிடா மச்சான் ரொம்ப வெறியில் இருக்கான் போல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கையை எடுத்துகிட்டு இப்போது உங்கள் சைடு திருப்பியும் திருப்பி வச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே கார் ஓட்டிட்டு வராரு. இப்போது ஹாஸ்பிட்டலும் வந்துருச்சு. உங்கள் அம்மா வேகமா, எங்கள் அம்மா அவ்வளோதான், எங்கள் அம்மா பசி தாங்காது அப்படி இப்படின்ட்டு உங்கள் அம்மா பேக்கை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. இப்போது ஜிமினாவும் தேங்கும் நின்றுட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் அப்படியே இறங்குவீங்க. இங்கே வந்துட்டு ஜிமினா டே இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டே மச்சான் நீ தனியாக இருக்கிறதானே நான் கூப்பிட்டேன், இப்போ நான் போன்றேன், எங்கே போகிறது, பரலாவும் போகிறதா, வா 2 பேரும் ஒன்றா போகலாமே அப்படின்ட்டு எங்கள் ஜிம்மு நான் காமெடியாக பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்ட்டு ஒரு ரொமான்டிக்காக இருக்க வரானுங்களா, எனக்குன்னு என் ஃப்ரெண்டாக இளவு பிடிச்சவனுங்க வரானுங்க, ஒவ்வொரு இடத்தையும் கூப்பிட்டேன், இப்போ பார்த்தா இப்படி போட்டு உயிரவங்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த டேங்க்கு. இப்போ வந்துட்டு டேங்க் ஜிம்முனா காதில் போயிட்டு மூடிட்டு போடா அப்படின்ட்டு சொல்ல, இங்கே நீங்கள் வந்துட்டு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அங்கேயும் ஜிம்னாவே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்னா வந்துட்டு மூடிட்டா மச்சான், என்னையே பார்த்து மூடிட்டு போன்னு சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் பார்க்க, உன்னை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கை வச்சு காட்ட, அவரும் அப்படி கையெடுத்து வாயில் வச்சுட்டு போகிறான்டா மச்சான், நீ கூப்பிட்டு நான் உடனே வந்த பற்றியா, பிஸி மேனாக இல்லாமல் டக்குன்னு வந்த பற்றியா ஃப்ரெண்டு கூப்பிட்றான்ட்டு, இது தேவை, இது முன்னாடியும் தேவை, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்னா வந்துட்டு அப்படியே போக, இங்கே நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. இப்போ வந்துட்டு ஏல்மா அப்படின்னு கூப்பிட்ட, இங்கே நீங்கள் வந்துட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக திரும்புறீங்க. டைம் வந்துட்டு எங்கடி போகிற அப்படின்னு கேட்க, இங்கே நீங்கள் வந்துட்டு அது பாட்டி பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, பாட்டிக்கு ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்துட்டு அப்படி ஷாக்காக அவனை பார்க்குறீங்க. இவனுக்கு எப்படி தெரியும், கிளம்பி போட்டுருச்சோ பேரண்ட்டு அப்படின்ட்டு இங்கே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்ட்டு நீங்கள் தேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பேச வந்துட்டு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல, நீங்கள் வந்துட்டு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை பார்க்க வந்துட்டு, நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன், அப்போ தான் சொன்னாங்க யாராச்சும் ஒருத்தர் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு, அப்போ தான் உள்ளே வரலான்ட்டு பார்க்கும்போதும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் வட்டி கேட்டுட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் பேசுகிறத நான் கேட்டுட்டேன் அப்படின்னு நான் சொல்ல, நீங்கள் வந்துட்டு கேட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே உண்மைக்கு இருக்குது. இங்கே டைம் வந்துட்டு நல்லா பிளான் போட்டிருக்கீங்க 2 பேரும் கூட்டு கலவாடிங்க அப்படின்ட்டு இந்த டைம் சொல்ல வந்துட்டு சரி அழுப்ப பார்க்குறீங்க. மாமா அப்படின்னா என்ன மாமா, உங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ஃபாரினில் ஏதாச்சும் பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணது வேஸ்ட் ஆகிடாதா அப்படின்ட்டு நீங்கள் பேச, வந்துட்டு டக்குன்னு அவங்கள இழுத்து இப்போ பிடிச்சிருந்துட்டு அப்படியே அவனோட கிழித்துக்கிறான். வந்துட்டு அப்படியா, எனக்கு தான் எவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணியாடி அப்படின்ட்டு அவன் கேட்க, நீங்களும் டிங்கன்னு விளையாடுறீங்க, அப்போவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண போக நீங்கள் டக்குனு அவன் வாய் பார்த்துட்டு, ஐயோ என்ன பண்ணுறேங்க, இது ஹாஸ்பிட்டல், அதுவும் நம்ம பார்க்கிங் ஏரியாவில் நின்றுட்டுருக்கோம், யாராச்சும் பார்த்தாங்க என்ன நினைப்பாங்க, நேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஓடிட்டீங்க துள்ளி குதிச்சு மான் மாதிரி. எங்கிட்ட ஐயோ எவனாச்சும் வந்து கொட்டையை குழப்புற மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிடுறானுங்க சே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அப்படியே உள்ளே வரான். இப்போ நீங்கள் அவங்க பாட்டிட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்க, போகிற கிளம்பி உன் பேரங்கார குட்டி கேட்டுட்டான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான், எனக்கு அவமானமாக போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹில்மா சொல்லிகிட்ருக்க. பாட்டியும் என்னடி சொல்கிற, தெரிஞ்சிருச்சா என் பேரனுக்கு, அப்போ தான் நிம்மதியாக இருக்குது, என்னது நிம்மதியாக இருக்கா, அப்போ உன் பேத்திக்கு கல்யாணம்லாம் நடக்க வேணாம் உன் பேரனோட அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு கேட்க, அவங்களும் வந்துட்டு ஏய்
பேர் எனக்கு தானே தெரிஞ்சிச்சு, என்ன ஃபேமிலிக்காக தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு, உன் பேர் எப்போவே என்னை பிடிச்சி என்னென்னலாம் பண்ணுறா தெரியுமா அப்படின்ட்டு. இங்கே வந்துட்டு நம்ம எல்மா சொல்லிகிட்ருக்க பாட்டி வந்துட்டு என்ன பண்ணா அப்படின்ட்டு கேட்க, அடி கிழவி கழட்டி கிழவி உனக்கு இதெல்லாம் கேட்குது அப்படி என் சைடு அப்படின்ட்டு இங்கே எல்மா சொல்ல அவங்க வந்துட்டு, ஏய் என்னடி ஒரு பாட்டின்ற ஒரு மரியாதை கூட, நீ பாட்டி மாதிரியாக நடந்துக்கிறேன், ஏதோ பியூட்டி மாதிரி நடந்துகிட்ருக்கேன் அப்படின்ட்டு எல்மா சொல்ல அவங்களும் சரிம்மா நான் உன்ட்டு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்துக்கிட்டாங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. டேங் வேறு அவசரப்பட்டுகிட்டே இருக்கார். எனக்கு மீட்டிங் இருக்குது, அது இருக்குது, நான் கொரியா போகணும் அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ பாட்டி இருக்கவராயி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் உடம்பே சரியில்லை, இதில் இருக்க வேணாம் என்ன அதை வந்துட்டு போனான்ட்டு அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு வீட்டில் தான் இருக்காங்க, எல்லா ஃபேமிலிஸும் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ வந்துட்டு வீடே ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷனாக இருக்குது. அப்படியே சொல்லப்போனால் வீடு ஜொலிக்குது. இப்போ ஹாலில் வந்துட்டு பரபரன்ட்டு எல்லோரும் நடந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தான் அவங்களோட வெட்டிங், உங்களுக்கு மேரேஜ் இன்றைக்கி தான். இன்றைக்கி வந்துட்டு அப்படியே பரபரன்னு இருக்குது. எப்படின்னா சிம்பிளாக முடிச்சுக்கலாம், வீட்டிலே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வீடெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஐயர்லாம் உட்காந்துட்டு அந்த குண்டத்தில் உட்காந்துட்டு என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு மாப்பிள்ளை ஆண்டரை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்ட்டு ஐயர் சொல்ல இங்கே வந்துட்டு டேங்கையும் கூட்டிகிட்டு வராங்க. டேங்கும் வந்து உட்காராரு. அந்த டிஷர்ட்டில் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கார் பையன், அப்படி இருக்கான் சொல்ல போனால். இங்கே வந்துட்டு அடுத்து அப்படியே ஐயர் சொல்ல டேங்கும் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இங்கே வந்துட்டு ஐயர் அதுக்கப்புறம் பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம எல்மா அவ்வளோ அழகாக ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு அவ்வளோ அழகான ஒரு ட்ரெடிஷ்னல், அவ்வளோ அழகாக சின்ன பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள். ஏன்னா இப்போ தான் நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க, ஆனால் அவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கீங்க. அந்த சாரியில் பார்க்க அப்படி இருக்கீங்க பார்க்குறதுக்கு. வாட் அ கேர்ள்ரா அப்படின்ற மாதிரி இங்கே டேங்க் இருக்குது. டேங்க்ட்டு உங்களே இல்மாவே பார்த்துட்ருக்க. இங்கே வந்துட்டு ஐயர் வந்துட்டு மாப்பிள்ளை ஆண்டாரோ இங்கே பாருங்கோ, அங்கே பார்க்காதீங்க, பொண்ணு நீங்கள் கல்யாணம் முடித்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கோங்க, இங்கே கொஞ்சம் குண்டத்தில் ஏதாச்சும் போடுங்கோ அப்படின்ட்டு இங்கே ஐயர் திட்ட. இங்கே வந்துட்டு யாரங்களும் தெரியாமல் விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க சை அப்படின்ற மாதிரி டேங் ஒரு மாதிரி வெறுப்பாக உட்காந்துட்டு போட்டுட்ருக்காரு. இப்போ இல்மா வந்துட்டு டேங் பக்கத்தில் வரிசைட்டு உட்கார டேங் வந்துட்டு ஏய் என்ன அப்படின்னு கேட்க இங்கே வந்துட்டு இல்மா அண்ணன்லையே அப்படின்னு எல்மா சிரிச்சிட்டே சொல்ல, என்னடி ஒசுப்பே தெரியா நைட்டு இருக்கடி உனக்கு ஆடி கச்சேரி அப்படின்ட்டு எங்கள் டேங்க் சொல்ல. இங்கே எல்மா வைக்கப்பட்டுட்டு ஐயோ டேங் என்ன பேசுகிறீங்க போங்க. என்னடி டேங்லாம் சொல்கிறேன், மாமா தண்டி சொல்லுவேன், இந்த மாதிரி நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இங்கே நம்ம எல்மா சொல்ல ஐயோ பயமெல்லாம் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்கே டேங் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே ஐயா வந்துட்டு 2 பேரும் என்ன குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, எதாக இருந்தாலும் சவுண்டாக பேசுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறது நாங்கள் தான்டா பேசிக்கணும், உங்களுக்கு ஏன்டா சவுண்டு போட்டு பேசணும் அப்படின்னு டேங் மைண்ட் வயசில் போயிட்டுருக்க. இங்கே டயிரும் சரி நாத்தரா யாராச்சும் இருக்கிறீங்களோ அப்படின்ட்டு கேட்க வந்துட்டு சொல்லுங்கள் ஐயரே அப்படின்னு சொல்ல, இந்தாங்க இந்த தட்டெல்லாம் போயிட்டு எல்லாத்துக்கும் அர்ச்சனை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் எல்லாத்துட்டையும் போயிட்டு அர்ச்சனைலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து தராங்க. இப்போ பார்த்தா அந்த அந்த தாலி லைக் கிட்ட வரவங்களுக்கு பதட்டம் ஆகுது, அப்படியே அடிக்குது, மனசுலாம் நெஞ்சடிச்சிக்குது. ஐயோ நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா அப்படின்ற மாதிரி எங்கள் டேங்கில் ஆகிட்டா பல வருஷம் கனவுடா இது அப்படின்ற மாதிரி எங்கள் டேங்க் இருக்குது. இங்கே வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு 2 பேரும் ஒரு மாதிரி ரொம்பவே உங்களுக்கு நர்வஸாக இருக்குது. அந்த நர்வஸ்லேயே இப்போ வந்துட்டு ஐயர் வந்துட்டு தாலி எடுத்து நம்ம டேங்க் கிட்ட கொடுக்க 2 முடிச்சு மட்டும் போடுங்க அப்படின்னு சொன்னேன்னு டேங்கும் அந்த தாலியை வாங்குறாரு. உங்களுக்கு அப்படியே கண்ணில் டேஸ் தேங்கிருச்சு சொல்ல போனால், அழகாக வந்துருச்சு, பாதி வந்துருச்சு. இப்போ டேங்க் கட்டும் போதும் அவங்களோட டேஸ் அவன் கையிலே விழுகுது. அவனுக்குமே ரொம்பவே அது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, அழுகிறாளா அப்படின்ற மாதிரி. இங்கே வந்துட்டு அப்படியே அந்த தாலியை கட்டிட்டு இப்போ எல்லாம் கத்துறாங்க, டே டயாங்க அப்படின்ட்டு இங்கே ஜிமனை ஒரு பக்கம் கத்த, அந்த பக்கம் இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்மாக்கு வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் குரூப்பே ஒரு சர்க்கிளாக இருக்குது கலாட்டா அப்படின்ட்டு, கலாட்டா ஃபேமிலின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் டேங்க் வந்துட்டு உங்கள் இல்மாவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண டேங்க்கு ஒரு மாதிரி இருக்குது, இல்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு அப்படியே அந்த இதெல்லாம் அந்த மெட்டிலாம் போட்டு விட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ லைனாலாம் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. இங்கே வந்துட்டு தர்ஷினி வந்துட்டு
இல்லைம்மா அண்ணி அப்படின்ட்டு வந்து ஹக் பண்ணேன். அவங்களும் ஏய் தர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிட்டு ஏய் என்னம்மா நீ என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி நிலமா கேட்க அண்ணி எங்கள் அண்ணனை நல்லா பார்த்துக்கோங்க அடி பாவி அப்படின்ற மாதிரி நெல்மாக்கு இருக்கு. இது நான் தாண்டி உனக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் தாண்டி உங்கள் அண்ணனை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். உங்கள் அண்ணன்ட்டு தாண்டி என்ன நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரிங்க நெல்மாக்கு இருக்கு. நெல்மா வந்துட்டு அப்படி கேட்க இவங்க தர்ஷினி வந்துட்டு அண்ணி நானி நான் அண்ணின்னு சொல்கிறேன். அப்போ அண்ணன் தானே அவர் எனக்கு, அதான் உங்களை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் தர்ஷினி சொல்ல அதை கண்டு ஒன்றும் சரி நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அடுத்து நம்ம யாழினி வராங்க. வந்துட்டு அண்ணி அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு சொல்லுமா என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க வந்துட்டு அண்ணி கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு கேட்க அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணால் குழந்தைங்க போகிற ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருக்கா. இங்கே எல்மா பார்த்துட்டு என்னம்மா இது அப்படின்னு கேட்க அதுவா அண்ணி குழந்தை பிறக்கும்ல அதனால ஃபஸ்ட்டு ட்ரெஸ் என்னதான் இருக்கணும் அதனால கொடுத்துட்டேன் அப்படின்னு. இங்கே டேங்கு பொண்ணு ரொம்ப ஷார்ப்பு போலையே அப்படின்னு மாதிரி டேங்கு வச்சிட்ருக்காரு. இங்கே வந்துட்டு இதெல்லாம் எந்த குரூப்பாக இருக்கும் எங்கேருந்து தான் வர ஆளுங்க எத்தனை பேர் இருக்காளுங்க இவ்வளோ கொடுக்கறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் போலே வெயிட்டுக்கு விட மாட்டானுங்க போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் டேங் மைண்டாக சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் அடுத்து நம்ம நித்யா வராங்க. வந்துட்டு அண்ணி அப்படின்னு சொல்ல நித்யா அப்படின்னு சொல்ல இந்தாங்க கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நீ என்னம்மா தர போகிற பாட போவா. ஐயோ அண்ணி நீங்கள் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க உங்களோட ஃபஸ்ட்டு பேபிக்கு ஃபஸ்ட்டு பால்டப்பா நான் தான் தருவேன் அப்படின்னு அவங்க சொல்ல அவங்கள வந்துட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படி சொல்லிவிட்டு அடுத்து பார்த்தா நம்ம ஜிமினா வராரு. வந்துட்டு டே மச்சான் உனக்கு நான் பங்கமான கிஃப்ட் வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்ல டேங்கோ என்னடா வச்சுருக்க பாம்புக்குன்னு வச்சுருக்கியோ அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லைடா பாடுறா திறந்து பாடுறா அப்படின்னு சொன்னனே. அவன் திறந்து பார்த்துட்டு டக்குன்னு மூடி வச்சுட்டான். என்னன்னு பார்த்தா சரக்கு வாங்கி கொடுத்துருக்கான். இங்கே வந்துட்டு இல்மா பார்த்துட்டு அப்படியே முறைக்கட்டேங்கன்ட்டு இரு இது கூட இப்போ கொடுத்த அப்படின்னு கேட்க மச்சான் நைட்டு வேலை அப்படின்னு நான் சொல்ல செருப்பு பிய மூடிட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டு டேங்கிட்ட அவன்ட்டு மச்சான் என்னடா நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆளே மாறிட்ட அப்படின்ற மாதிரி இங்கே ஜிம்னா பார்க்க முடிச்சு போட செருப்படி வாங்க வைக்காம விட மாட்டோம் போலியே அப்படின்னு வாங்கிட்டே அங்கே வந்துட்டு எல்மாவை பார்த்துட்டு ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்ல அதான் பார்த்தேனே நான் நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்க வந்துட்டு லைட்டாக அப்படின்னு நான் சிரிச்சுட்டே சொல்ல இங்கே வந்துட்டு மறைக்கிறாங்க நல்லா அப்படியே கொட்டியும் உனக்கு இருக்குது கை காலை உடச்சி அடுப்பில் வச்சிட்றேன்டா அப்படின்ற மாதிரி பார்க்க இங்கே வந்துட்டு ஒன்றும் இல்லடி நீ அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடு ஃபோட்டோக்கு அப்படின்னு. இப்போ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. மேரேஜ் முடிஞ்சு கிஃப்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வீட்டில் அந்த இந்தியன் கல்ச்சர் படி இந்த சடங்குலாம் பண்ணுவாங்களடா அதெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போது அது அப்படியே நடந்துகிட்ருக்க இப்போ பார்த்தா மேலே ரூமில் உங்களோட ரூமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க மேலே. உங்களுக்கு ஆனால் எதுவுமே தெரியல. நீங்கள் வந்துட்டு இப்போ கீழே உட்காந்து இந்த ஒர்க்ஸ்லாம் பண்ண சொல்லிகிட்ருக்காங்கல்ல அந்த சடங்குலாம் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. மேலே பார்த்தா அவ்வளோ இதாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஃப்ளார்ஸு அப்புறம் இந்த ஸ்வீட்டு பழம் அது இதுன்ட்டு எக்ஸட்ரா அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்குலாம் இதெல்லாம் எதுவுமே தெரியல. உங்கள் 2 பேத்துக்குமே எதுவுமே தெரியல. அப்புறம் இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் இப்போ வந்துட்டு சரி நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க உங்களுக்கு டயர்டாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு இங்கே நம்ம ஹில்மாவோட அம்மா சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க வந்துட்டு இன்னொரு ரூம் அவங்க தனிப்பட்ட ரூமுக்கு அனுப்பாமல் இன்னொரு ரூம் அவங்க 2 பேத்துக்குமே தனித்தனி ரூம். இங்கே வந்துட்டு இல்மா வந்துட்டு அவங்க அம்மா ரூமில் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம டேங் வந்துட்டு அவங்களோட அப்பா ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் இல்மா அப்படியே படுத்துருக்காங்க. ஐயோ நைட்டு நம்மளுக்கு டேங்க்கு ஃபஸ்ட் நைட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெட்கப்பட்டு படுத்துருக்காங்க. இங்கே டேங் அப்படியே எப்படா லைட் ஆகும் ஐயோ அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு டேங் ஒரு மாதிரி படுத்துட்ருக்காங்க.
இப்போது எல்லாம் சாப்பிட கூப்பிட எங்கள் டேங் வரான். நீங்களும் வரீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, அப்படியே ரொம்ப வெக்கமாக இருக்குது. டேங்கை நீங்கள் பார்க்கவே இல்லை சுத்தமாக. ஏன்னா அவ்வளோ ஷையாக இருக்குது டேங்கை பார்த்தாவே. டேங் ஏதாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு. இங்கே வந்து டேங் வந்துட்டு என்ன பார்க்கவே மாட்றான், பார்த்தா எனக்கு குறைஞ்சிருவாளா அப்படின்ற மாதிரி எங்கள் டேங் வந்துட்டு சாப்பிடும்போது உங்களே பார்த்துட்ருக்கேன். ஆனால் நீங்கள் பார்க்கவே இல்லையே, வேகமாக சாப்பிட்டுட்டு அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க. இப்போ பார்த்தா நீங்கள் தான் நியூ மேரிட் கப்பல் ஆச்சுடா. அந்த கேம்ஸ்லாம் விளையாடுவாங்கள்ல, இப்போ சடங்கு நடந்துச்சு. சடங்கு வேறு, கேம் வேறு. இப்போது அங்கே இருக்க ஒரு சின்ன குட்டீஸ் மீன்ஸ் ஒரு 12th 10th அந்த மாதிரி படிக்கிற குட்டீஸ்லாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவங்க அந்த மாதிரி அவங்க வந்துட்டு உட்காந்துட்டு வாங்க கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்ல, இப்போ வந்துட்டு ஒரு சாக்லேட் எடுத்து வச்சுருக்காங்க, சாக்கோ ஸ்டிக் அதை எடுத்து வச்சுருக்காங்க. அதை வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த சைட் கடிங்க, நீங்கள் வந்துட்டு அந்த சைட் கடிங்க அப்படின்ற மாதிரி இல்மாவையும் டேங்கையும் சொல்ல, இங்கே டேங்கு ஷாக்கு. ஐயோ என்ன பண்ண போகிறானுங்க, பார்க்க தான் குட்டி வாண்டுங்க மாதிரி இருக்கு, பண்ணுற வேலைலாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இங்கே டேங் வந்துட்டு பார்க்க, இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இதை சாப்பிட்ணுமா, அப்போ நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேனே, அவருக்கு இதுக்கு நான் அவன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் சொல்ல, அவரும் வந்துட்டு இப்படியெல்லாம் விளையாடக்கூடாது, அது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறதுனால நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுது. நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் குழந்தைங்களாம் இல்லை பிசாசுங்களா, ஏன்னா சண்டை பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த சாக்கோ ஸ்டிக் எடுத்து வாயில் நம்ம டேங் வச்சுட்டாரு. இப்போ நீங்கள் மட்டும் அந்த சைடு வச்சுருக்கணும் அப்படின்றனால அவனும் உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே மெதுவாக கிளிப்ஸாக கொண்டு போயிட்டு அந்த ஸ்டிக்கில் வைக்கிறீங்க, அந்த சாக்லேட்டை சாப்பிட்றீங்க. இப்போ 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்க 2 பேருமே கிட்ட வரீங்க. அந்த குழந்தைங்களாம் அண்டு பார்க்குது உங்கள் 2 பேர்த்தையுமே. இப்போது அப்படி கிட்ட வந்துட்டுருக்கும் போதும் அங்கே பாட்டி வந்துட்டு வேகமாக வந்து உட்காந்துட்டு ஏதோ படம் காட்டுற மாதிரி உட்காந்து கணத்தில் கை வச்சு பார்த்துட்ருக்கு. இங்கே நீங்கள் டேங்கை பார்த்துட்டே அப்படியே அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்ருக்க டேங்க அப்படி தான் என்னம்மா இருக்குது கண்ணு, ஐயோ அப்படின்ற மாதிரி எங்கள் டேங் உங்களை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே சாப்பிட்டுட்ருக்கேன். அவ்வளோதான், இன்னும் ஒரு கடி கடித்த போதும் அவங்க 2 பேர் லிப்ஸும் டச் ஆயிரும். இப்போ வந்துட்டு பாட்டி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது, அது போட்டு கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு கண்ணத்தில் அதை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன். இப்போது கரெக்டாக அவர் கடிக்க நீங்களும் கடிக்க அப்படியே 2 பேர் லிப்ஸும் அப்படியே டச் ஆயிடுச்சு. எங்கிட்ட பிடிச்சா போதுண்டான்ற மாதிரி ஏதோ தூண்டியில் மாட்டின மீன் மாதிரி அப்படியே அவங்கள அப்படியே கவிட்டார். நீங்கள் வந்துட்டு விட்டுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தேங்கிட்ட சொல்ல, தேங்கிட்ட மதியாரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஹால் எல்லாம் அப்படியே அந்த கேங்கே ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்திருக்கும். அந்த கேங்ஸ்லாம் பார்த்துட்டு ஐயோ இதுங்க என்ன பண்ணுதுங்கன்ற மாதிரி எல்லாம் கண்ணு மூடிட்டு போயிடுச்சுங்க. ஹாலில் தான் இவ்வளோ நேரம் எல்லா கேஸுமே சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா எல்லா ரூம்குள்ளே போய் கதவை தும்முன்னு சாத்திக்கிச்சிங்க. ஆனால் கிளவி மட்டும் கண்ணத்துலேயே உட்காந்து டே பேராண்டி உன்னை பார்க்கும் போது உங்கள் தாத்தாவை பார்க்குற மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்ல, எங்கிட்ட அப்படியே கிசட் ஸ்டாப் பண்ணிட்டு கிளவி ஏன் என் மூடை எடுக்கிற போன் சைடு அப்படின்னு கத்த, இங்கே வந்துட்டு டே என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு வந்து கிளவி கேட்க, அதுக்கு வந்துட்டார் ஏன் கிளவி இப்படி பண்ணுற, நம்ம பாட்டிடா, நீ பாட்டி தானே பியூட்டி இல்லையே, நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் உட்காந்து பார்த்துட்ருக்க, அந்த குட்டி குழந்தைங்க கூட ஓடிச்சு உனக்கு என்னப்ப அப்படின்னு சொல்ல, அங்கன்ட்டு பாட்டியும் சரிடா பேராண்டி இனிமேல் ஏதாச்சும் வாங்க 2 பேரும் வச்சு கும்புறேன் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் முறைச்சிட்டு அப்படியே அவங்க போகிறாங்க. இப்போது சரி எல்லாம் இப்போ இல்மா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போக பார்க்குறீங்க. அதுக்குள்ளே டேங் கைப்பிடிச்சிட்டு எங்கடி போகிற அப்படின்னு கேட்க, நீங்கள் வந்துட்டு ஐயோ மாமா அம்மா கூப்பிட்றாங்க இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக ஏ இல்மா அப்படின்ட்டு இங்கே பாட்டுக்கு டேங் பாட்டுக்கு பைத்தியகாரமாக கத்திட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா கூப்பிட்றாங்கன்ட்டு ரூமுக்கே போயிட்டீங்க. இங்கே நான் வந்துட்டு ரெடி ஆகணுமா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அப்படியே ரெடி ஆகிட்ருக்காங்க. சாரியெல்லாம் கட்டி அழகாக தலை நிறையா மல்லிப்பூலாம் வச்சுட்டு அப்படியே அழகாக அப்படியே கொஞ்சம் ஹாட்டாகவும் ரெடி ஆகிட்ருக்காங்க. மேடம் டயம்
இன்றைக்கி எப்படினாலும் எதாக இருந்தாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்மாக்கு அப்படியே ஒரே மாதிரி வெக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஷை பட்டுட்டே ரெடி ஆகிட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு, என்னடி தன்னந்தனியாக சிரிச்சிட்ருக்க, கல்யாணம் ஆனதா ஆச்சு, பைத்தியம் முத்திருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்துட்டு எல்மா, அம்மா நீ உன் வேலையை மட்டும் பாரு சரியா, என்னை பற்றி இழுக்காத, நானே என் புருஷன் கூட எப்படி எப்படிலாம் இருக்கலான்னு ட்ரீம் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் வந்து கரடி போமா மாதிரி போமா அந்த சைடு, நானாக வச்சு ரெடி ஆகிக்குவேன், நீ போறியா தயவு செஞ்சு அம்மா தாயே அப்படின்னு சொல்ல, அவங்களும் ரொம்ப பண்ணிக்காதடி, கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனாலும் கொஞ்சமாச்சும் அடக்கொடக்கமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெடி பண்ணி விட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த சைட் தேங்காய் பார்த்தா ஜிமினா வந்துட்டான் திருப்பியும். ஜிமினாவும் இப்போ ஜேகே வேறு வந்துட்டான் தொல்லை பண்ணுறதுக்கு. இங்கே ஜிமினா வந்துட்டு, மச்சான் ஃபஸ்ட் நைட்டு பையன் தெறிக்க விடுவான்டா அப்படின்னு மாதிரி இங்கே ஜிமினா ஜேகேவோட ஷோல்டரில் போட, குட்டி கொஞ்சம் அவன் நில்றா அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே வந்துட்டு சொல்ல, மச்சான் ஜேகே நீடா அவன் பக்கத்து சாஞ்சிட்டியா, என்னடா நீ எனக்கு சப்போர்ட்டுக்கு வருன்னு பார்த்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல, இங்கே வந்துட்டேன் எப்பயுமே என் ஜேகே செல்லம் எனக்கு தாண்டா செல்லம் உனக்கு இல்லை அப்படின்னு வந்து இங்கே தேங்க வேறு பார்த்துறாரு ஜிமினாவை. ஜிமினா பார்த்துட்டு, ஜேகே இப்போ அண்ணால் தான் பெரிய பிரச்சனை வரப்போகுது போல் அப்படின்னு சொல்ல, இங்கே வந்துட்டு ஜேகே வந்துட்டு, ஐயோ இந்த விளாட்டுக்கு நான் வரலைங்கய்யா, நான் போகிறேன், நான் என் பொண்டாட்டி வீட்டில் என்ன செருப்பால் அடிப்பா, எனக்கு கல்யாணம்னா ஆயிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே போக, இங்கே வந்துட்டு ஜிமினா, சரிடா மச்சான் அவ்வளோதானே, இவ்வளோ வருஷமாக பழகிருக்கோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேக் ரை போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே டேங்க பார்த்துட்டு, சும்மா அழுகிறான்டா நீ போட அப்படின்னு சொல்ல, இங்கே டேங்கோ ஆச்சுலாம் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு அப்புறம் அந்த வேட்டி சட்டை போடுவாங்களடா அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அழகாக அப்படியே ஹேர்ஸ்டைல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்னா வந்துட்டு, மச்சான் பயங்கரமாக இருக்க, உன் பொண்டாடி பார்த்தானா அவ்வளோதான் பயங்கரவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தானே நீ என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் வந்துட்டு நம்ம ஜிமினாவை ஹக் பண்ணிட்டு, இதான் சொன்னால் தான் ஃப்ரெண்டு இல்லைன்னா தண்டம் அப்படின்றவங்க அதானே அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமினா கேட்க, மச்சான் விட்றா அப்படின்ற மாதிரிங்க டேங் சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் அப்படி நின்றுட்டுருக்காங்க 2 பேர் பேசிட்டு. இப்போ இந்த சைடு வந்துட்டு டேங்கோட அம்மா வந்துட்டு, டேங் நீ ரூமுக்கு போதா இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, அதான் போகிறேம்மா ஏம்மா அப்படி கத்துறேன் அப்படின்ற மாதிரி இங்கே டேங் கேட்க, நீ எவ்வளோ நேரம்டா இல்மா கூட ரெடி ஆயிடுவா போல், நீ எவ்வளோ நேரம் தான் பண்ணுவியோ, அப்படி என்னத்தை தான் ரெடி ஆகுறியோ, 6 மணிக்குள்ளே நீங்கள் 2 பேருமே ரூம்குள்ளே இருக்கணும்னு சொன்னாங்க, இப்போ 7 மணி ஆக போகுது அப்படின்ட்டு அம்மா காய்ச்சி மிச்சு தேங்காய் பிடிச்சி டேங்கிட்டு தலையை செஞ்சுட்டு, போகிறேம்மா ஏம்மா அப்படி சொல்ல பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஸ்டெப்ஸ் சரி அவனோட ரூமுக்கு போய் பார்க்குறான். பார்த்தா அவ்வளோ டெக்கரேஷன், இதுவே பார்த்துட்டு அப்படி ஸ்டன் ஆகிட்டு நின்றுட்டுருக்கான். அவன் ஸ்டன் ஆகி நிற்கிற நேரத்தில் இப்போ உங்களை கொண்டு வந்து ரூமில் விட்டுட்டு போகிறாங்க. இப்போ உங்களை விட்டுட்டு இங்கே அவங்க தங்கச்சி தான் விட்டுட்டு, அக்கா ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கதவை ஓட்டிட்டான். இப்போது நீங்கள் அப்படியே கதவை போட்டுட்டு அப்படியே திரும்புறீங்க அந்த பால் செம்போட, டக்குன்னு உங்கள் பக்கம் திரும்பி அப்படியே டோரோட லாக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பார்க்க அப்படியே போயிட்டுருக்க. டேங் வந்துட்டு, பொண்டாட்டி என்னடி இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி டேங் கேட்க, இங்கே ஹில்மா வந்துட்டு, தேங் சொல்லாதடி அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இங்கே டேங் சொல்ல, அது மாமா என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு இவ்வளோ கிட்ட நிற்கிறீங்க, நல்லா தானே இருக்கேன், சாரி நல்லா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க வந்துட்டு, ஐயோ பேச்சாலையும் கொல்றா ஆளாலையும் கொல்றாளே கடவுளே அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு அப்படியே அவங்களே பார்த்துட்டே நிற்கிறான். இங்கே வந்துட்டு நீங்கள் என்னாச்சு இதுக்கு அப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குன்னு அவங்க ஹிப்பில் கையாக வச்சுட்டான். நீங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளிய அவன்ட்டு, என்னடி நெளியிற அப்படின்னு கேட்க, நீங்கள் வந்துட்டு அது கூசுது மாமா அப்படின்னு சொல்ல வந்துட்டு, ஓ கூசுதா அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி என்ன ப்ரெஸ் பண்ணுறா இவ்வளோ கழிச்சு நீங்கள் ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வந்துட்டு கத்தாதடி கீழே எல்லாம் இருக்கானுங்க கேட்டுச்சுன்னா என்ன நினைப்பானுங்க அப்போ நீங்கள் இப்படி பண்ணாமல் இருங்க நான் கத்த மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்துட்டு சரிடி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு பேரில் போய் 2 பேரும் உட்காருங்க இங்கிட்ட அங்கன்ட்டு உட்காரு அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காருறீங்க அந்த பாலை எடுத்து கொடு அப்படின்னு கேட்குறான் நீங்களும் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறீங்க உனக்கு வேணாமா அப்படின்னு கேட்க எனக்கு பால் பிடிக்காது மாமா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனே குடிக்கிறான் நீங்களும் அவனே பார்த்துட்ருக்கீங்க இப்போ குடிச்சிட்டு சரி அந்த ஃப்ரூட் எடு அப்படின்னு சொல்ல இங்கே வந்துட்டு நீங்கள் ஹில்மா வந்துட்டு பார்த்துட்டு இவன் என்ன சோத்துக்கு சித்தனாக இருப்பான் போலயே அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஆப்பிளையும் எடுத்து கொடுக்க இங்கே டேங்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹில்மாவை பார்க்க ஹில்மா வந்துட்டு எதுக்கடா இப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி பார்க்க இப்போ டேங் வந்துட்டு இங்கே வா அப்படின்றாங்க நானா நீ தானே இருக்கீங்க வேறு அவ்வளோ வச்சுருக்காளா அப்படின்னு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் போய் உட்கார எந்திரு அப்படின்னு கேட்குறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நிற்க எங்கே உட்காரு அப்படின்ற மாதிரியும் தைசை காட்ட இன்னும் பார்த்துட்டு என்னது அப்படின்ற மாதிரி பார்க்க என்னோடய தைஸில் உட்காரு அப்படின்னு கேட்க அவங்கள்ட்ட அது மாமா அப்படின்னு சொல்ல கல்யாணம் ஆகிடுச்சுல அப்புறம் என்ன உட்காரு அப்படின்னு சொல்ல எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார அவனும் அப்படியே நல்லா டைட்டாக கீட்டை எழுத உட்கார வச்சுக்கிறான் இங்கே வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான் ஹாப்பியில் எல்மா வந்துட்டு அவன் மடியை மேலே உட்காந்துருக்காங்க தைஸில் உட்காந்துருக்காங்க இங்கே வந்துட்டவன் என்ன கடி அப்படின்னு சொல்ல இங்கே வந்துட்டு எல்மா எனக்கு வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்ல இங்கே வந்துட்டு நம்மகிட்ட அங்கே வந்துட்டு மூடிட்டு கடி தெரியுது உனக்கு பசிக்குதுன்ட்டு வாய்வே பார்க்காத இருந்தா அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக கடிச்சிட்டு எங்கள் டேங்கிட்ட கொடுக்க டேங்கிட்ட எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அம்மாவோட ஹெட்டை கீழே டவுன் பண்ணி அப்படி கிஸ் பண்ணிட்டாரு எங்கள் அம்மாக்கா கண்ணு 2 வரையும் வந்து விழுந்துடும் போல் அப்படியே ஒரு பறவை பார்த்துட்ருக்காங்க எங்கள் டக்குன்னு டேங்கிட்டு இன்னும் நல்லா கிஸ் பண்ணேன் அப்படியே ஹிப்பெல்லாம் கை வைக்க அங்கங்கே கை போகுது எங்கள் அம்மா வந்துட்டு கையெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கலான்ட்டு கையும் பிடிக்க எங்கள் டேங் வந்துட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு மதியாவே இருக்க மாட்டாள அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு அம்மாவுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு எங்கள் அம்மா வந்துட்டு போதும் மாமா எனக்கு மூச்சே விட்டுது என்னால் மூச்சே விட முடியல அப்படின்னு சொல்ல எங்கள் டேங்க சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் சாய்ச்சிட்டான் அந்த ஆப்பிள் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போது டேங் மேலே எல்மா கீழே அந்த மாதிரி படுத்துருக்காங்க இங்கன்ட்டு டேங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க இங்கன்ட்டு அம்மா என்ன 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 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே ஒன்றும் தெரியாத பச்சை குழந்த மாதிரி பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு எல்மாவோட லிப்ஸை பிடிச்சி நிற்க எல்மா வந்துட்டு கையெடுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்ல உனக்கு புரியாத நான் செஞ்சு காட்டுறேன் அப்புறம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நெக்குக்கிட்ட போகிறாரு எங்கள் அம்மா ஐயோ மாமா அப்படின்னு சொல்ல ஏம்மா அப்படின்ற மாதிரி டேங் கேட்க இங்கன்ட்டு மாமா வேணாமே அப்படின்னு இங்கே வந்துட்டு அம்மா சொல்ல டேங் வந்துட்டு உடனே நீ நடிக்காதடி நீ அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும் போதும் கனவு தானே கண்டுட்ருப்ப எப்படி தான் நம்ம போனதெல்லாம் இவன் கரெக்டாக கண்டுபிடிக்கிறானே தெரில அப்படின்ற மாதிரி திருன்னு முழிக்க அன்ட்டு அன்மா போல எந்த மொழி முழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க எங்கன்ட்டுமா அது அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் இப்படி பேசிட்டு இருந்தோம்னா நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு தான் இருப்போம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெக்கில் கிஸ் பண்ணேன் இங்கே வந்துட்டு அம்மா ஐயோ மாமா எனக்கு கோசுதை நீ வந்துடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிட்டு கோசுனா பரவாயில்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்கில் போய்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் எங்கள் அம்மா கத்துறாங்க அப்படியே வாய மூட்றீங்க அப்படி இந்த கற்றுறேன்
வலிக்காத, நீங்கள் கடிக்கிறீங்க என்ன? இதுக்கு இந்த கற்றுனா அப்புறம் நான் அது பண்ண எப்படி தாங்குவேன்? ஆமாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ க்யூட்டாக ஃபேஸை வச்சே மயக்கிறாளே அப்படின்னு மாதிரிக்கிட்டேன்ட்டு, சரிடி சரி நான் மூலமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானே கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதை மூலமாக வேறு பண்ண முடியாது, இப்படி பண்ண போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இப்போ டேங்கோ ரொம்பவே வந்துட்டு ஸ்லோவாக தான் அவங்கக்கிட்ட பண்ணிகிட்ருக்காரு எல்லாத்தையும். இப்போ அப்படியே டேங்கோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணேன். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க கையை வச்சு. ஆன்ட்டு ரொம்ப பண்ணாதே, இதெல்லாம் நீ பார்த்தா தானே அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்ற மாதிரி அப்படியே இங்கே எல்லாம் கையை எடுத்துக்கிட்டாங்க. பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேங்க. அப்படி ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இல்மாவோட சாரியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இல்மா வந்துட்டு தேங்கோட கையை பிடிக்க, ஆனால் தேங்க வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்கறனால அவங்க அப்படியே அந்த கையை எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு தேங்க ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு அவர் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வராரு. இப்படி அந்த நைட் ரொம்ப ஹாட் அண்ட் க்யூட் அண்ட் ஸ்வீட்டாக போகுது. இப்போ மார்னிங் பார்த்தா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மேக்கப் ஆகிட்டு ஒரு மாதிரி பெட்ஷீட்டை பிடிச்சிட்டே இருந்துருக்கிறீங்க. என்னட்ட அங்கே பண்ண வேலை அப்படி நைட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் நினச்சிட்டு, இந்த மாமாவுக்கு ரொம்ப தான் கொழுப்பு, ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அந்த சோம்பல் எடுப்பாங்கல்லடா அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கீங்க. எங்கள் டேங் வந்துட்டு அப்படியே உங்களை இழுத்து டக்குன்னு அவரோட பண்ணிவிட்டு, ஏ பொண்டாட்டி என்னடி இன்னும் சீக்கிரமாக இருந்துச்சிட்டேன், எனக்கு தூக்கம் வரல தேவங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, உன்னை நான் தேவங்கன்னு கூப்பிடாதுன்னு சொன்னால் டேங்டான்ட்டு இருக்க, எனக்கு அப்படி தான் வருது. சின்ன வயசுலலாம் மாமா மாமானுவேன், இப்போ டேங்கன்றியோ அப்படின்ட்டு டேங் கேட்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்படியே உங்களை பார்த்த மாதிரி திருப்ப வைக்க ஆகணும். உங்களை பார்த்துட்டே இருக்க, நீங்களும் உடனே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு போயிட்டு டேங் ஃபோஹத்தில் கிஸ் பண்ண, டேங் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறாரு. இப்போது டேங் என்னடி பண்ணாட்டி காலையிலே மேடம் ரொம்ப நல்ல மூடில் இருக்கீங்க போல் அப்படின்ற மாதிரி டேங் கேட்க, இங்கே இல்லைம்மா நான் ரொம்ப நல்ல மூடில் இருக்கேன், ப்ளீஸ் தான் என்கிட்ட திட்டு வாங்காதீங்க ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவனும் சரிடி பொண்டாட்டி வா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அவனை வேக பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டீங்க. இப்போது ஒரு 10:30 போல் டேங்கோட அம்மா வந்துட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. இந்த சவுண்ட் கேட்டு டேங் தான், ஏன்டா அவன் தூங்கிட்டு இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறான். அப்போ தான் தெரியுது அவனுக்கு அவன் ட்ரெஸ்ஸே போடலன்ட்டு. ஒரு டவல் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வெஜிடேவ் கவர் பண்ணிவிட்டு இப்போ டோரை ஓப்பன் பண்ணுறான். அவங்க அம்மா பார்த்துட்டு, டே முண்டம் இன்னும் ரெடி ஆகாமல் என்ன பண்ணிகிட்ருக்க, நான் என்ன சொன்னேன் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு திட்ட. கரெக்டாக நீங்கள் எல்மா வந்துட்டு எந்திரிச்சிட்டு முண்டம்மா அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிக்க, இங்கே டேங்கன்ட்டு ஐயோ அசிங்கப்படுத்துதா தாக்கறி அப்படின்ற மாதிரி டேங் மாட்டே செஞ்சுட்டு, என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க, டி முண்டம் சனினே உன்னை நான் நேற்று என்ன சொன்னேன், சீக்கிரமாக எந்திரிங்கடா கோவில் போகணும்னு சொன்னேன்ல, நாங்களே கோவில் போயிட்டு வந்துட்டோம், உங்கள் 2 பற்றி போக சொன்னான்ட்டு நாங்கள் இருந்தால் இங்கே எல்லாத்தையும் போக சொல்லிவிட்டு நீங்கள் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்டேன். இப்போ டேங்கோட அம்மா அப்படி கேட்டுட்ருக்கா டேங்கன்ட்டு, அம்மா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, கொஞ்சம் டயர்ட், அதனால தான் அசந்து தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல. இப்போ லைட்டாக டேங்கோட அம்மா எட்டி பார்க்குறாங்க. உள்ள எட்டி பார்த்தா நீங்கள் தான் பெட்ஷீட் எடுத்து நல்லா கவர் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அதை பார்த்துட்டு ஓ அப்படி போதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி டக்குன்னு ரெடி ஆகிட்டு வாடா வேணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிட்டு போக, இங்கே நீங்கள் விழுந்து சிரிச்சிட்ருக்கீங்க. இல்மா வந்துட்டு, என்ன உங்கள் அம்மா முண்டம் எரும மாடு இதெல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி சிரிச்சிட்ருக்கேன். எங்கிட்ட வந்துட்டு சிரிக்காதடி இல்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்மாவை பார்த்து முறைக்க, இங்கேன்ட்டு ஐயோ ரொம்ப தான் பண்ணுறோமோ, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்மாவும் அமைதியாகிட்டாங்க. கேட்டாங்க, சரி வா குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் மட்டும் போங்க, நான் நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் குளிச்சுக்கிறேன்.
அதான் நைட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டேனே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அங்கே பாத்ரூம்லேயே போயிட்டு ரொமான்ஸ் தான் வேறு என்ன. அங்கேயே போயிட்டு ஒரு 2 மணி நேரம் வெளியவே வரலையேன்ற மாதிரி தான் எங்கள் டேங்கோட அம்மா வந்துட்டு எப்போ சொன்னால் எப்போ வருதுங்க பாரு அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்க டேங்க பார்த்து மறைக்க டேங்க வந்துட்டு சிரிச்சிட்டே வரான். ஐயா தக்காளி மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் ஒரு ரெட் கலர் சாரி அழகாக வேர் பண்ணிவிட்டு அப்படியே க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாலாம் பார்த்துட்டு ஐயோ என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகாக இருந்தால் சொடக்கு எடுப்பாங்களடா அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்க அழகாக இருக்கடி என் தொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு பிடிச்சிருக்க என்கிட்ட வந்துட்டு பார்த்துட்டு ஐயோ அது என்னோடய ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிடிச்சிருக்கிறதுக்காக வச்சுருக்கேன் அதை அப்படின்ற மாதிரி எங்கள் டேங் அதை பார்த்துட்ருக்காங்க. அவங்க கண்ணத்தையே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் டேங் திடீர்னு பார்த்துட்டு நீங்கள் டேங்க திரும்பி பார்த்துட்டு என்னன்ற மாதிரி கேட்க வந்துட்டு மேலே வாவே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு என்ன டேங்க பேசுகிறீங்க அவங்க சொல்லிட வாயை உடைச்சிரும்டி. ஐயோ என்னம்மா சொல்கிறீங்க இப்போ இப்படி அப்படின்னு கேட்க வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு போடி அப்படின்னு சொல்கிறான். இங்கே முன்னாடி போகிறான். இங்கே நீங்கள் போகலன்னா அவங்க கொண்டுருவான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு இவன் ஏன் மாப்பிள்ளை கூப்பிட்ட மாதிரி இருக்குது நீ போயிட்டு வா அப்படின்னு உங்கள் அம்மா காலில் விழுகாத குறையும். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு ஐயோ நன்றிம்மா அப்படின்ற மாதிரி இப்போ கொடுக்கணும்னு வேலை போகிறீங்க. இப்போ போனது தான் தாமதம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு டைம் வந்துட்டு அவங்கள எடுத்து அந்த டோரோட சாய்ச்சிட்டு ஏண்டி உன்னை நான் எப்போ வர சொன்னேன் நீ எப்போ வர அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு ஐயோ கீழே நான் எப்படி சொல்லிட்டு வருவேன் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்துட்டு சரி சரி மாமனுக்கு ஒன்று வேணும். என்ன தண்ணி வேணுமா ஜூஸ் வேணுமா சாப்பாடு வேணுமா பசிக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்க ஐயோ இவளுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்க வந்துட்டு ஐயோ எனக்கு நீ உங்களுக்குன்னா ஒரு குழந்தை பெற்ற கூடியண்டி. அது மாமா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்னடி நான் பேசல குழந்தை தாண்டி கேட்டேன். அதான் நேற்று எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன குழந்தை வந்துடும் கவலைப்படாதீங்க. ஒரு தடவை பண்ணால் வராதடி நல்லா வச்சு செஞ்சால் தாண்டி வரும் அப்படின்னு அவன் சொன்னேனே உங்களுக்கு ஷாக் ஆகிட்டு நீங்கள் அவனை தள்ளிட்டு மாமா நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன இப்படின்னா பேசுகிறீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போக அவங்க கையை பிடிச்சிட்டு வீட்டில் தாண்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஐயோ நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் அம்மா கூப்பிட்டுட்ருக்காங்க அப்போ நான் சொல்லிக்கிறேன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேலே வரான். திருப்பியும் அந்த ப்ராசஸ்லாம் போகுது. நீங்களும் விடடாடே நாயே பரதேசி நாய் அப்படின்னு கத்திருப்பீங்கன்ற மாதிரி தான் விடவே மாட்டேன்றான். நீங்கள் அப்புறம் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போது திருப்பியும் டேங்கோட அம்மா வந்து கதை தட்டுறாங்க. கரெக்டாக அவன் முடிச்சுட்டு படுக்கிறான். இப்போ வந்துட்டு ஐயோ ஐயோப்பா இப்போ தான் முடிச்சுட்டு படுத்தேன் அதுக்குள்ளே எவடாவ அப்படின்ற மாதிரி வந்துட்டு திருப்பி டவலை வியர் பண்ணிட்டு போக இங்கே நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்களோ அங்கே பாருங்கள் துணியெல்லாம் கீழே போட்டு வச்சுருக்கீங்க அவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க. சரிடி கத்தாத இரு எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டில் கடையில் எல்லாத்தையும் அமுக்கிட்டு இப்போ வந்துட்டு கதவை திறக்க இங்கே எங்களோட அம்மா டேய் இப்போ தாண்டா கீழே வந்தீங்க திருப்பி எங்கடா போனீங்க ஒரு சமைச்சிட்டு வரதுக்குள்ளே எங்கடா போனீங்க அப்படின்னு கேட்க நீங்கள் சமைக்கிற வரைக்கும் நாங்கள் கீழே உட்காந்துட்ருக்கணுமா அதான் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் ஷோ என்னடா பண்ணுவீங்களோ ரூமில் அப்படின்ட்டு ஏம்மா உனக்கு தெரியாது உன் புருஷன் ஒன்று இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போனதே இல்லையா அப்படின்னு டக்குனு டேங் கேட்டுறேன். இங்கே டேங்கோட அம்மாவுக்கு டே அபிஷ்டம் என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டேன். வாயிலே 2 போடுறாங்க டேங் வாயில். டேங்கிட்டு அம்மா போம்மா எரிச்சலை குழப்பிட்டு நான் எப்படி இருக்கேன்னு கூட உனக்கு தெரியலையா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டொம்முன்னு கதவை சாத்திடுறேன். இங்கே டேங்கடம்மா ஐயோ என்னமோ பண்ணி தொலைதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கீழே போயிட்டாங்க. இப்போது டேங் வந்துட்டு டிக்கெட்லாம் போட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் தூங்கி இருந்துச்சுட்டு அப்படி நல்லா
டயர்டில் அப்படியே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு இருக்கும்போதே லேப்டாப்பும் கையுமாவும் இருக்கிறத பார்த்துட்டு, ஓ வேலை செய்கிறாங்களோ அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டே அப்படியே போக வந்துட்டு, எல்லாம் பார்த்தது தாண்டி திருப்பி திருப்பி மூடிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி நீ சொல்ல. நீங்கள் வந்துட்டு அசிங்கப்பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். ஆண்டி என்ன டக்குன்னு இப்படி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி இங்கே டேங்க் இருக்குது, ஆனால் டிக்கெட்லாம் புக் பண்ணேன், நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டு அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறான். நீங்களும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து உட்காந்துருப்பீங்க. நீங்களும் சரி மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் சரி நைட்டே பேக் பண்ணி வச்சிரு, என்னோடய திங்ஸ் எல்லாம் மார்னிங் ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்கிறேனே. நீங்களும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படியே அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. இப்போ மார்னிங் பார்த்தா நீங்கள் தான் டக்குன்னு எழுந்திரிச்சு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு காரில் போயிட்டு டிரைவருக்குலாம் வச்சிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு வரேன், பத்திரமா இருங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அழுந்துட்டுருக்கீங்க. இங்கே டேங்க்கு லைட்டாக சிரிப்பு வந்தாலும் பாவம் நம்ம பொண்டாட்டி அழுகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. ஆனால் டேங்க்கு பாதி நேரம் சிரிச்சிட்டே தான் இருக்கான். நீங்கள் பார்த்து மறைச்சிட்டே இருக்கீங்க. இங்கே வந்துட்டு டேங்குன்ட்டு சரிடி மறைக்காத அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் உங்களுக்கு இருக்கு அப்புறமேல் கிட்ட வாங்க காலை உடைச்சிட்றேன், அழுகும் போது சிரிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இங்கேமா கேட்க. அவனும் என்னடி பண்ணுறது, என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ டேங்கும் டைம் ஆயிடுச்சு எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் உட்காருங்க. அவங்க அம்மாவுக்கு டாட்டா சொல்லிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்களும் டாட்டாம்மா அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே தான் டேங்கோட அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு 2 or 3 weeks கழித்து வரேன்ட்டாங்க. இவங்க 2 பேரும் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா நீங்களும் டேங்கு தான் காரில் போயிட்டுருக்கீங்க. டேங் எடுத்து ஒர்க்ஸ் பார்த்துட்ருக்கான் லேப்டாப்பில். நீங்கள் வந்துட்டு என்னடா இது திடீர்னு எப்படி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்க, ஏன்னா அவ்வளோ சின்சியராக ஒர்க் பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்கும்போது ரொமான்டிக்காக இருந்துட்டு நீங்கள் இப்போ இப்படி ஒர்க் பார்க்குறான் ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க வந்துட்டு சைட் கண்ணில் அவங்கள பார்த்துட்டு என்னடி என்னையே பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்க. நீங்கள் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை மாமா, என்ன நீங்கள் இங்கே எப்படி மாறிட்டீங்க, எனக்கு நிறையா ஒர்க்ஸ் இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி அப்படிமா சொல்லிட்டு அந்த பக்கம் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அவனும் கொஞ்சம் நேரம் லேப்டாப்பை மூடி வச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். லேப்டாப்பை மூடி வச்சது தான் மூடி வச்சான். உங்ககிட்ட வருவான்னு பார்த்தா ஃபோன் பார்த்துட்ருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க இவன் மாறிட்டானா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் அவங்கள கண்டுக்கவே இல்லைன்ற மாதிரி உட்காந்துருக்கான். உங்களுக்கு தோணுது ஒரு வேளை என் கேரக்டர் இப்படி தானோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு என்னமோ ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு ஏர்போர்ட்டும் வந்துட்டிங்க. இப்போ ஏர்போர்ட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் ஏறிட்டீங்க, ஃப்ளைட் எடுக்க போகிறாங்க. இப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க. டக்குன்னு நீங்கள் டேங்கை பிடிக்க டேங்க் வந்துட்டு டக்குன்னு உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க, நீங்கள் சும்மா என்னை பார்த்து சிரிக்கிறீங்க, எனக்கு அப்படியே எரியுது அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்துட்டு ஏழ்மா கோவப்படாதடி, நீ இப்படி பண்ணுறதுனால தானே எனக்கு சிரிப்பே வருது அப்படின்னு சொல்ல. நீங்கள் போங்க, உங்கள் கையும் ஒன்றும் பிடிக்கல நான் ஒன்றும் பிடிக்கல போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தட்டி விட அவனும் அவங்க கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் அவனை பார்த்து முறைக்க வந்துட்டு சரிடி பொண்டாட்டி கோவப்படாத, நீ கோவப்பட்டு கூட அப்படியே ஒன்னோட அப்படின்னு அவன் சொல்ல. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை முறைக்க திருப்பியும் அவனோட லிப்ஸை படித்து அப்படி கடிச்சு வச்சிரும், நீ கோவப்படாத அப்படின்னு சொல்ல. நீங்கள் போகிற ரோட்டு சரி நான் அமைதியாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. நான் சிரிச்சிட்டேன். என்னோடய ஒர்க்ஸை பார்த்துட்ருக்கேன். இப்போ எப்படியோ கொரியாவும் வந்துட்டீங்க. கொரியா வந்துட்டு அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு நல்லா பெரிய சிட்டியை பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அந்த ஊரையே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. இங்கே டேங் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு என்னடி எப்படி பார்க்குற, அதுவும் ஆமாம்மா நான் இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் வந்தது இல்லையா, நல்லா பில்டிங்ஸ்லாம் பெருசாக இருக்குது அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. சரி அந்த காரில் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு ஏறுறீங்க. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக அந்த கார் டேங்கோட ஹவுஸ்க்கு தான் போகுது. டேங் ஹவுஸை பார்த்துட்டு நீங்கள் அதுதான் பிறந்துட்டீங்க சொல்ல போனால், அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க மாமா இது உங்களோட வீடா அப்படின்னு நீங்கள் கேட்குறாங்க. ஆமாடி
இது மாமாவோட வீடா? இது மாமாவோட வீடா? அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க வந்துட்டு, லூசு மக்க மட சாம்பிராணி, இது என் வீடுடி, நானாக சம்பாரித்து கட்டின வீடு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்களும் இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்க, அதான் அப்படி தான் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள கூட்டிகிட்டு போகிறேன். இப்போது நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் உங்களோடது அவ்வளோக்கா எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டீங்க, ஏன்னா டேங் வேணான்னு சொல்லிடுவான், அங்கெல்லாம் மாடர்னாக தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் மாடர்ன் ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக, ஏன்னா இங்கே இருக்க வரைக்கும் நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டீங்க, இந்தியாவில் இருக்க வரைக்கும் உங்கள் அம்மா போட விட்டுருக்க மாட்டாங்க. தாவணி போட இல்லைன்னா சேரீ இல்லை சோடி அந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பீங்க. இப்போ உங்களுக்கும் கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நிம்மதியாக வந்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு சரிடி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குளிக்க போகிறீங்க. குளிச்சுட்டு டவலோட வெளியே வரேன். அவன் வந்துட்டு சோஃபா மீன்ஸ் பெட்ரூமில் அந்த சோஃபாஸ்லாம் இருக்கும்ல, அங்கே உட்காந்துட்ருக்கான், கால் மேலே கால் விட்டுட்டு. இப்போ அவங்க பார்த்துட்டு என்னடி நீ பண்ணுற அப்படின்னு நான் கேட்க, நீங்கள் வந்துட்டு மாமா நீங்கள் இப்போ இங்கே வந்தீங்க, கீழே தான் இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வந்துட்டு நான் கீழே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்க, நீங்கள் வந்துட்டு அப்படியே லைட்டாக நம்ம வந்து போகிறீங்க. மாமா ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்ல, ட்ரெஸ்ஸு எதுக்குடி, ட்ரெஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்துட்டு என்ன மாமா சொல்கிறீங்க, ஏதாச்சும் மாமா என்ன பண்ணுறீங்க, ட்ரெஸ்ஸு இல்லாமல் எப்படிங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ட்ரெஸ்ஸே கொண்டு வராங்கன்னு சொன்னேன். ஐயோ மாமா ரொம்பவே கெட்ட பையன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. வந்துட்டு என்னடி சும்மா கெட்ட பையன் நல்ல பையன்டா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சிருக்க. ஐயோ எனக்கு மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிள்ளை அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து போகிறீங்க. ஆனால் முன்னாடியே வந்துட்டுருக்கேன். போயிட்டு வாங்க பின்னாடி நிற்க. வந்துட்டு மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் கை வச்சு மறைச்சிட்டான். இப்போது நீங்கள் கீழே தான் குனிஞ்சு போகணும், கீழேயும் குனிய விட மாட்டான், மேலேயும் நம்பர விட மாட்டான். அப்படியே அவன் பிடிச்சி வச்சுக்க. நீங்கள் வந்துட்டு மாமா அப்படின்னு சொல்ல, என்னடி மாமா, என்ன மாமா இவ்வளோ அழகான பொண்டாட்டி வச்சுக்கிட்டு உன்னெல்லாம் எப்படி நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு உங்கள் ஹெல்த்தில் கிஸ் பண்ணல. நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்ல, வந்துட்டு மாமா சொல்லி மூடிட்டதடி அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் நம்புறீங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்தாங்க, எனக்கும் தானே இருக்குது, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள எடுத்து அப்படியே எவ்வளோ ஹோல்ட் பண்ண மாதிரி தூக்கி பிடிச்சிக்கிறான். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க விட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். வந்துட்டு அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் படுக்க வைக்கிறான். நீங்கள் வந்துட்டு ஐயோ மாமா நீங்கள் ஏன் இங்கே படுக்க வைக்கிறீங்க, பெட்டில் தானே படுக்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, என் மக்கு பொண்டாட்டி கொஞ்ச நேரம் அமைதியாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள கிஸ் பண்ணி அப்புறம் இதெல்லாம் நடக்குது. திருப்பியும் மேக்கப் போகுது. இப்போது கொஞ்ச நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஸ்வெட்டிங்கோடு படுத்துருக்கீங்க. அவன் அதுக்கு மேலே படுத்துருக்கான். அவன் எப்படின்னா அவன் கீழே படுத்துருக்கான், அவனுக்கு மேலே நீங்கள் படுத்துருக்கீங்க, அந்த டவல் மட்டும் 2 பேர்த்தையும் கவர் பண்ணியிருக்கு, அந்த மாதிரி படுத்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு அவன் சரிடி எந்திரி அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்துட்டு என்னால் முடியாது, நீங்களும் எந்திரிச்சு தூக்கி வீட்டில் படுக்க வைங்க, என்னால் நடக்க கூட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வந்துட்டு எந்திரி விளாடாதடி அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்துட்டு என்னால் சத்தியமாக நான் வர முடியல மாமா அப்படின்னு நீங்கள் சொல்ல. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள தூக்கிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் கொடுங்க, ஷர்ட்டாக இல்லைன்னா ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு அவனோட கபோர்டை ஓப்பன் பண்ணி அவனோட ஒரு ஷர்ட் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறான். நீங்களும் அதை போட்டுக்கிறீங்க. இப்போ வந்துட்டு அவன் கீழே போயிட்டு அவங்களுக்கு தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். இப்போ சாப்பாடெலாம் செஞ்சுட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்க, நீங்களும் ரொம்ப கேரிங்காக இருக்கீங்க அப்படின்னு நான்ட்டு சொல்ல, ஏன்டி திரும்பியும் இன்னொரு முகத்தை பார்க்கணுமா அப்படின்னு நான் கேட்க, நீங்கள் வந்துட்டு இல்லைல்ல வேண்டாம் நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவன் ஒர்க் பார்த்துட்ருக்கான். இப்படியே போயிட்டுருக்கு. இப்போது ஒன் டே நீங்கள் வந்துட்டு சாரீ வந்துட்டு வேர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்லடா ஆல்ரெடி சாரியே கொஞ்சம் கொண்டு வந்திருப்பீங்க, கொஞ்சம் துணி மட்டும் அவன் தரேன்ருப்பான், இந்த மாடர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரி தான் போடணும்னது, வெளியே போகும்போது அது போட்டுக்கலாம், வீட்டில் இருக்கும்போது நார்மலாக சாரீ கட்டிக்கலாம் அப்படின்ட்டு
நீங்கள் சாரீ இப்போ வேர் பண்ணியிருக்கீங்க. ஒரு எப்படின்னா ஒரு பிளாக் கலர் சாரீ நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குது. அது நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது டக்குன்னு டேங் வந்து உங்களை ஹெல்ப் பண்ண நீங்கள் வந்துட்டு பயந்துட்டீங்க. ஐயோ மாமா நீங்கள் எப்போ வந்தீங்க, எதுக்கு டெய்லியுமே லேட்டாகவே வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா டெய்லியுமே ஒரு லேட்டாக தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆர் 11 12 அந்த மாதிரி தான் வருவான். அவ்வளோ நேரம் நீங்களும் தூங்காமலே இருப்பீங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரு 11:30 அந்த மாதிரி வந்திருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படி பயந்துட்டு கேட்க, அவன் வந்துட்டு எதுக்கடி இப்படி பயப்படுற, நான் தான் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் வந்துட்டு ஐயோ மாமா நீங்கள் ஏன் லேட்டாகவே வரீங்க, எனக்கு எவ்வளோ பயமாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லலை. அவனும் சரிடி பொண்டாட்டி இனிமேல் சீக்கிரமாக வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குக் பண்ணிட்டுருக்கீங்க. ஐயோ இப்போ வந்துட்டு உங்களோட ஹேர்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டுருக்கான். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, வந்துட்டு மதியம் ஒர்க்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க நெக்கில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு ஐயோ நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க ஒழுங்கா. நான் சாப்பிட்டு தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் சாப்பாடு செய்கிறதெல்லாம் என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக தானே போகுது, பரவாயில்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கிஸ் பண்ணேன். நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் பக்கத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அவன் பக்கத்து நம்ம வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குற ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, வந்துட்டு இல்லைடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு இல்லை நீங்கள் குடிச்சிருக்கீங்க தானே, நீங்கள் குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, வந்துட்டு குடிக்கலடி லைட்டாக அந்த ஜிமின் பையனா அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்துட்டு நான் அன்றைக்கே சொன்னேன்ல அவன்கிட்ட தான் சேராதீங்கன்ட்டு, இப்போ பாருங்கள் நீங்கள் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, இத்தனை நாள் குடிச்சிட்டே வரல, இன்றைக்கி என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேச, வந்துட்டு ஐயோ பொண்டாட்டி நான் ஓவராலாம் குடிக்கல லைட்டாக அப்படின்னு சொல்கிறான். நீ வந்துட்டு அவன் வாயிலே போடுறீங்க. வந்துட்டு ஐயோப்பா என்னத்துக்கடி அடிக்கிற அப்படின்னு கேட்க, நீங்கள் வந்துட்டு நீங்கள் குடிச்சிருக்கீங்க, உங்களை நான் குடிச்சிட்டு வர சொன்னேன்னா நீ கிட்ட கூட வரக்கூடாதுன்னா வர்றா அப்படின்னு சொல்ல, வந்துட்டு என்னடி பொசுக்கு நம்ம மரியாதை நம்ம பேசுகிற புருஷனை அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு நீ நான் புருஷனா குடிச்சிட்டு வந்திருக்க நாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்ட, அவன் வந்துட்டு ரொம்ப பேசுகிறடி நீ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் நான் ரொம்ப பேசுகிறேண்ணா, நீ தானே ரொம்ப பேசுகிறேன், நீ யாரை கேட்டு குடித்தேன், நான் உன்னை குடிக்க சொன்னேண்ணா, நான் உன்னை குடிக்க சொன்னேனான்ட்டிங்க. நீங்கள் அவன்கிட்ட எகிரிட்டு போக, அவன் வந்துட்டு டக்குன்னு உங்களை தூக்கி அந்த ஸ்லாப் மேலே உட்கார வச்சுட்டான். நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டீங்க. ஹைவே திறக்கலையே அவனே குறுகுறுன்னு பார்க்க, வந்துட்டு என்னடி என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்கள் வந்துட்டு மாமா அப்படின்னு சொல்ல, இப்போ பேசுகிறீ இப்போ பேசு அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு அது மாமா ஐயோ நீங்கள் எதுக்கு கிட்டே வரீங்க, நீங்கள் கிட்ட வந்தாவே எனக்கு ஹார்ட் பீட்லாம் எகுறுது அந்த மாதிரி சொல்ல, எகுறுதா நான் அப்படி என்னடி ஒன்று பண்ணேன், நான் உன் புருஷன் தானே அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு நீங்கள் நான் போங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே ஒரு 5 நிமிட்ஸ் உங்களையும் அவன் பார்க்குறான் குறுகுறுன்ட்டு, நீங்களும் அவனையே குறுகுறுன்னு பார்க்க, திருப்பியும் அவன் என்ன நினச்சேன்னு தெரில, டக்குன்னு உங்களை பிடிச்சி கிஸ் பண்ண, நீங்களும் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. இப்போ திருப்பியும் அவன் தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவான், பையன் மேக்கப் தான் பண்ணுவான், அதை பண்ணுறான். இப்படியே டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஒன் டே எங்கிட்ட அவன் குக் பண்ணிகிட்ருக்கான், நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, ரொம்ப தலைவலிக்குது தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரிடி பொண்டாட்டி கொஞ்சம் பொறுத்துக்கோ ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் டக்குன்னு போயிட்டு வாமிட் எடுக்க, அவன் வந்துட்டு பயந்துட்டேன். நான் செஞ்ச சாப்பாடுக்குன்னு உனக்கு சரியில்லையாடி, ஐயோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா அப்படின்னு அவன் கேட்குறேன். நீங்கள் வந்துட்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன், அதனால தான் தலைவலிக்குது, அதுக்கு தான் நான் உனக்கு குக் பண்ண வேணும் நானே பண்ணிக்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு எனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு அவன் அதை கேட்க, நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஏன் தான் அப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல, இப்போ பாருங்கள் எனக்கு வாமிட்டாக வருது, தலைலாம் சுற்றுது, தலைலாம் வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் அவன் வந்துட்டு சரி ஹாஸ்பிட்டல் போகலாம், கோவப்படாத அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏல்மா உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு கால் அட்டன் பண்ணுறீங்க. அவங்க அம்மா வந்துட்டு வயன் உனக்கு என்னடி ஆச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீங்கள் வந்துட்டு
அம்மா என்னன்னே தெரியல, ஒரு 2 ஆர் 3 டேஸாக எனக்கு ரொம்ப வாமிட்டிங்காக இருக்குது. நீங்கள் டக்குன்னு யோசிக்காமல் அவங்க அம்மா வந்துட்டு உனக்கு பீரியட்ஸ் வரலையான்னு கேட்க, நீங்கள் வந்துட்டு இன்னம்மா பேசுகிற லூஸு அப்படின்னு திட்டேன். அவங்க ஏ இல்மா சொல்லு இல்மா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்களும் ஆமாம் ஒரு 3 மந்த் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு அறிவு கட்ட இல்மாவே பைத்தியக்காரி, எங்கேருந்துடி எனக்குன்னு வர 3 மாதம் பீரியட்ஸ் வரலன்னு சொல்கிறேன், அப்போ அதுன்னு நீ நினைக்க வேணாமா அப்படின்னு அவங்க திட்ட. நீங்கள் வந்துட்டு எது அப்படின்னு கேட்குறீங்க. வந்துட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி, ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிவிட்டு வா, குழந்தைக்கு என்ன இருக்க போகுது, விளாண்டுட்ருக்கா நீங்கள் 2 பேரும் அப்படின்னு அவங்க சொல்ல. நீங்கள் வந்துட்டு என்னம்மா சொல்கிறேன், 3 மாதம் பீரியட்ஸ் வரலன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமா அர்த்தமா, ஐயோ இது கூட தெரியாமல் இந்த பிள்ளைய வளர்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட இல்மாவோட அம்மா போயிட்டு இல்மாமான்ட்டு ஆமாடி லூஸு போய் பாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சரி கத்தாத நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் இங்கே டேங்கிட்ட எதுவுமே சொல்ல ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக அப்படியே ஹாஸ்பிட்டல் வரான். இப்போ வந்தால் இங்கே டாக்டர் வந்துட்டு ஃபுல் செக்கப் எடுக்கிறாங்க. அவங்க எடுத்து பார்த்தா ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்ல. அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஐயோ குட்டிட்டேன் வர போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். சரி நான் என் ஹஸ்பண்டை கூப்பிட்றேன், நீங்களே சொல்லிடுங்க. அது நீங்கள் தானே சொல்லணும், நாங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னு அவங்க கேட்க, இல்லை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது டேங் அப்படின்னு கூப்பிட்டேன். வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள வரான் பதட்டமா. டாக்டர் நான் சமைச்சு கொடுத்தனால தான் அவளுக்கு அப்படி ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க டாக்டர் அப்படின்னு வந்து சொல்ல. எங்கள் டாக்டர் சிரிச்சிட்டு ஐயோ உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அது 3 மந்த் அப்படின்னு சொல்ல. இங்கே டேங்கா தூண் குதிக்கிறான் என் பொண்டாட்டி அப்படி இப்போ வந்துட்டு டேங்க் அவங்கள அப்படி தூக்கி சுற்றுறான். நீங்கள் வந்துட்டு ஐயோ டேங்க் சுற்றாத சும்மாவே தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். வந்துட்டு ஐயோ சாரிடி நான் கூட பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்க, நீங்களும் பேக்கப் பண்ணிட்டு ஐயோ டேங் நம்மளுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது, அது ஒன்றை மாதிரி அப்படின்னு சொல்லலை. என்ன மாதிரி இல்லடி இல்லமோ ஒன்றை மாதிரி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணேன். நீங்கள் டேயும் என்ன பண்ணுறீங்க, டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கப்பட வந்துட்டு எவன் இருந்தால் என்னடி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மொத்தமாக பொழிஞ்சிட்ருக்கான். இப்போ அப்படியே உங்களை வீட்டுக்கு போட்டு வரும்போதோ ஃப்ளார்ஸ்லாம் வாங்கி கொடுத்து சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து நல்லா அப்படியே சாப்பிட விட்டு கூப்பிட்டு வரான். நீங்கள் வந்துட்டு டேம் இதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா அப்புறம் குழந்தைக்கு சளி பிடிச்சிடாதா அப்படின்னு நீங்கள் சொல்லலை. அவனும் ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை கூட அப்படின்னு பிடுங்கிட்டான். நீங்கள் வந்துட்டு அவங்க ஆசை கட்டி மோசம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்ல. இப்போதைக்கு சாப்பிட்டாத, இப்போ தானே 2 சாக்லேட் உள்ள அமுக்குனேன் பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாக்லேட்லாம் எடுத்து காரில் வச்சுட்டான். இப்போ நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஃபுட்ஸ்லாம் சமைச்சி கொடுக்குறான். இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் என்னென்ன சாப்பிட்லாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லலாம் பார்த்து உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறான். இப்படியே ஒரு 9 மந்த் போயிடுச்சு. அவன் அவங்கள அவ்வளோ கேர் எடுத்து ஆஃபீஸ் கூட போக மாட்டான், வீட்டிலே தான் ஒர்க்ஸ் பார்ப்பான். அவ்வளோ கேர் எடுத்து உங்களை அப்படி பார்த்துப்பான். பேபியும் உங்களையும் டெய்லியுமே செக்கப் போவான், மந்த்லி செக்கப் போவான். போயிட்டு ஜாலியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற மாதிரி அவன் ஒவ்வொன்றுமே செஞ்சிட்ருப்பான். இப்போது அப்படியே டே ஸ்கிப் ஆகிட்ருக்கும் போது ஒன் டே நீங்கள் வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபோன் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரில, எங்கள் டேம் வந்துட்டு குக் பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் வந்துட்டு அங்கே ரொம்ப பசிக்குது, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. எங்கள் டேம் வந்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக் பண்ணுற இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ வரான். என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீங்கள் டக்குன்னு ஃபோனை கீழே வச்சுட்டு அவங்க என்னமோ வலிக்குது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல. அவன் வந்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் வந்துட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. அவன் வந்துட்டு என்னடி ஆச்சு இல்மா அப்படின்னு சொல்ல. வந்துட்டு நீங்கள் ஐயோ என்னால் முடியல, எனக்கு பெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அவனும் டேட் இன்னும் 2 days இருக்குடி அப்படின்னு சொல்ல. தெரியும் என்னை ஹாஸ்பிட்டல் டக்குன்னு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்துட்டு அவங்க அம்மா கூப்பிட்றான். ஏன்னா அவங்க அம்மா வந்திருப்பாங்க, இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சனே அவங்களும் வந்திருப்பாங்க, அவங்கள கேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தா டேங்கோட அம்மா வேகமாக வராங்க. ஆமாடா டெலிவரி பெயின் தான் வந்துச்சு போல்,
டக்குன்னு தூக்கு அப்படின்னு சொன்னேன்னு எங்கிட்ட அவங்கள டக்குன்னு தூக்கிட்டு அப்படியே காருக்கு தான் கூப்பிட்டு போகிறான். இப்போ போய்ட்டு காரில் உட்கார வச்சுட்டு இப்போ காரை வேகமாக ஓட்டிகிட்ருக்கான். நீங்கள் கத்திகிட்டே இருக்கீங்க பின்னாடி இருந்துட்டு, ஏம்மா கத்தாதடி, பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சி தான் ஒரு ஹேண்டில் காரையும் இன்னொரு ஹேண்டில் அவங்களையும் பிடிச்சிட்டு தான் அப்படியே ஓட்டிகிட்ருக்கான். இப்போ ஹாஸ்பிட்டல் வந்தோடனே நர்ஸை வந்துட்டு கூப்பிட்றான். நர்ஸ் ஸ்ட்ரெச்சரில் வச்சு எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் டேங்காயை விடவே மாட்டீங்க. நர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்றோம், அவங்க கூப்பிட்டாங்கன்னா நாங்களே கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேங்காயை எடுத்து விட்டு இப்போ உள்ளே போகிறாங்க. டேங்கா இங்கே அழுகுறான் உட்காந்துட்டு. ஐயோ என் பொண்டாட்டி அப்படின்னு நம்ம உட்காந்து அழுந்துட்டுருக்கான். நீங்கள் கத்துறீங்க உள்ள வந்துட்டு, ஐயோ டேங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. எங்கள் டேங்கா அப்படியே கையை போட்டு பிசைஞ்சிட்ருக்கான். என்ன போதுன்ட்டு. இப்போ பார்த்தா இங்கே எங்கள் அம்மாவும் வந்திருப்பாங்க. இப்போது உங்கள் அப்பாவும் வந்திருப்பாங்க. எங்கள் டேங்கோட அப்பா அம்மா 2 பேருமே இங்கே தான் இருக்காங்க. அவங்க மட்டும் 2 பேரும் இங்கே வந்துட்டாங்க. வந்துட்டு என்னாச்சு மாப்பிள்ளைன்னு கேட்க எங்கள் டேங்கா எல்லாத்தையும் சொல்ல அவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்துட்டு நர்ஸும் ஒரு அழகான பாய் பேபி தூக்கிட்டு வர அவ்வளோ அழகாக இருக்கான். பார்க்குறதுக்கு அப்படியே டேங் மாதிரியே அவ்வளோ அழகுனா சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கான். அப்படியே டேங்கிட்ட வந்து கொடுக்க டேங்கா கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி ஊற்றிட்டுருக்கு. அவன் அழுந்துட்டே அந்த பேபியை வாங்கிட்டு ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே மயக்கமாயிட்டீங்க. இப்போ வந்துட்டு உங்களை நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. இந்த டேங் வந்துட்டு அந்த குழந்தைய வச்சுட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு அழகாக இருக்கான், என்ன மாதிரியே இருக்கான் அப்படின்ற மாதிரி இங்கே டேங் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாருமே அம்மா ஒன்றை மாதிரியே இருக்காண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு டேங் வந்துட்டு நான் டாக்டர்கிட்ட கேட்குறேன், உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு. போய் பாருங்கள், மயக்கம் தெளிஞ்சிருக்கோம் பார்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க. இங்கே டேங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைய வந்துட்டு அவங்க அம்மா கையிலலாம் கொடுத்துட்டு இப்போ உங்களை தான் பார்க்க வரான். நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு பொண்டாட்டி ரொம்ப வலிச்சிச்சாடி அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்களும் அப்படின்ற மாதிரி தலையாட்டேன். அவனும் எவனும் ஒழிச்சிருக்கு உனக்கு, நீ கத்த மாதிரி தெரிஞ்சிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹோர் ஹெட்டில் கிஸ் பண்ண. நீங்களும் நம்ம பையன் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவனும் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க அம்மாட்டிருந்து வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க ஒன்றை மாதிரி இருக்கால அழகாக இருக்கான் அப்படின்னு இங்கே நீங்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அழுக, இங்கே வந்து டேங் ஒரு பக்கம் அழுக. அப்படியே 2 பேரும் அட்டன் டைமில் பேபியோட சிக்ஸில் 2 பேரும் கிஸ் பண்ண பேபி அழுகுது. நீங்கள் வந்துட்டு அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேபி அப்படி கொஞ்சிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு டாக்டர் வந்துட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக இங்கே டேங் தான் உங்களை எந்திரிச்செல்லாம் நல்லா ஒழுங்காக உட்கார வச்சுட்டு இப்போ நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. டேங் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு என்ன மாமா இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லடி, உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், சாரி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ஐயோ மாமா எப்படி இருந்தாலும் இந்த வழியெல்லாம் தாங்கி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல. அவனும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்புறம் பேபியை 2 பேர்த்தையும் ஹக் பண்ணிக்கிட்டான். இப்போ நீங்களும் அவனை ஹக் பண்ணிட்டு சரி நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கேட்க டாக்டர் சொல்லுவாங்க இன்னும் 1 வீக் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது, டே ஸ்கிப் ஆகுது, எல்லாம் போயிட்டே இருக்குது. இப்போ வீட்டுக்கெலாம் வந்துட்டிங்க. இப்போ வந்துட்டு நம்ம குட்டி டேங்க்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அது வந்துட்டு வைக்கும் போதும் இப்போது நீங்களும் அயல்மாவும் டேங்கோ வந்து நம்ம குட்டி டேங்க் அதில் போயிட்டு ஜீவன் குட்டி அப்படின்னு சொல்ல 1 தடவை அவனும் சினுங்கிறான் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்துட்டு நம்ம இல்மா கையில் தூக்கிட்டு ஐயோ என் ஜீவன் குட்டி அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இங்கே டேங்கோ என் பையன் நம்ம தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோ ஜீவன் குட்டி கணத்தில் கிஸ் பண்ண. ஜீவனும் அப்படி சிரிக்கிறான் அழகாக. அவனுக்கு அந்த பல்லு கூட முளைக்கல, ஆனால் அவ்வளோ அழகாக சிரிக்கிறான். இங்கே 2 பேரும் பார்த்துட்டு அப்படி கிஸ் பண்ண ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. நம்ம ஜீவனும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே அப்படியே வரான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போதும் அடிக்கடி அப்பா அப்படின்னு சொல்கிறதும் அடிக்கடி அம்மான்னு சொல்கிறதும் அவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது 2 பேர்த்துக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு பேபி நம்மளை அப்பா அம்மான்னு சொல்லும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப எப்படின்னா சொல்கிறது, எப்படி சொல்லவே முடியாது அதெல்லாம் வார்த்தையால். அப்படி ஒரு ஹாப்பினஸ் 2 பேர்த்துக்கும் டேங்க்கும் இல்மாக்கும். அடிக்கடி அவன் வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்பான்.
அப்படின்னு டக்குன்னு விழுந்துருவான். டேங்க் ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் நம்ம பையன் வளர்ந்துட்டே வரான் அப்படின்ற மாதிரி டேங்க் ஒரு பக்கம் இருக்கும். இங்கே அடிக்கடி அம்மாவோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறதோ அம்மான்ட்டு அடிக்கிறதோ அது அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்படியே டே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இப்போ நல்லாவே நம்மளோட ஜீவன் குட்டி நல்லா அழகாக பெருசாக வளர்ந்துட்டான். ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சுல, 5 வயசு ஆயிடுச்சு பையனுக்கு. அப்போ வந்துட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட இங்கே வந்துட்டேன். என்னடா மவனே அப்படின்னு கேட்க, அப்பா இங்கே பாரு அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல எங்கிட்ட வந்துட்டு, எதுக்கடி என் ஜீவன் குட்டி திட்டுற அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் என்ன பண்ணான்னு பாருங்க அவன் வாயை பாருங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா வாய் ஃபுல்லாக என்னத்தையும் அப்பிட்டு வந்திருக்கான். இங்கே வந்துட்டு என்னடா இது அப்படின்ட்டு டேங்க் கேட்க, அம்மா தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே வந்துட்டு நான் ஒன்றும் பண்ணலை, நான் ஜஸ்ட்டு மாவு தான் எடுத்தேன், அவன் வாயில் அப்பிட்டு வந்துட்டான், அதுக்கு தான் அவனை பிடிச்சி திட்டினேன், அவன் அதுக்கு உடனே எங்கள் அப்பாட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் சொல்ல அவன் வந்துட்டு, டி என்னடா பண்ணி வச்சுருக்க வாயெல்லாம் அவனுக்கு கழிவுன்னுட்டா நான் அப்படின்னு சொல்ல, அப்பா அம்மா தான் எனக்கு மாவு எடுத்து கொடுத்தா நான் அதான் சாப்பிட்டேன் அப்படின்னு அவன் திருத்தணும் முழிக்கேன். என்கிட்ட நீங்கள் பார்த்தா அவனை வரைக்கிறீங்க, நான் தான் எடுத்து கொடுத்தேனா? நான் தான் எடுத்து கொடுத்துட்டேனா? இப்போ தான் எடுத்து வச்சுட்டு போனேன், அதுக்குள்ளேயும் வாய் ஃபுல்லாக அப்பிக்கிட்டான் உன் பையன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன்டி உனக்கு பையன் இல்லையா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்க, நீங்கள் வந்துட்டு அதான் ஒன்று போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கீழே போயிட்டீங்க. அவனும் போயிட்டு குளிக்கலாம் வச்சுட்டு இப்போ 2 பேரும் குளிச்சுட்டு ஜாலியாக விளாண்டுட்டு வெளியே வரானுங்க. இப்போ பார்த்தா நீங்கள் டேங்க் பார்த்து மறைக்கிறீங்க. நான் அவனை தான் குளிக்க வைக்க சொன்னேன், உங்களை குளிக்க வைக்க சொன்னால் நீங்கள் அங்கே குளிச்சுட்டே வந்திருக்கீங்க. இன்னும் 2 பேத்துக்கு திமிரு ரீச்சா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு அதையும் பிடிச்சி தெருவேன். இங்கே வந்துட்டு ஜீவன் குட்டி கத்துறான், அப்பா அம்மாட்டு இருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் குட்டி அப்படி போயிட்டு டேங்க் பின்னாடி வழியாக டேங்க் தூக்கிட்டு இதுக்கடி இப்படி திருவுற காதை போட்டு அப்படின்னு சொல்ல, இங்கன்ட்டு நான் அவனை போய் குளிப்பாட்டுங்கன்னு சொன்னால் 2 பேரும் தண்ணியில் போய்ட்டு ஜிங்குன்னு ஆடிட்டு வந்திருக்கீங்க. இப்போ 2 பேத்துக்கும் சளி பிடிச்சிச்சின்னா நான் தான் பார்க்கணும், வேறு யார் பாப்பா அப்படின்னு கேட்க, நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோரஸாக 2 பேரும் போட இங்கன்ட்டு நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. டக்குன்னு நீங்கள் சிரிச்சுட்டு இப்படியே சொல்லி 2 பேரும் வைக்கிறீங்க சரிங்களா, அப்பனும் பையனும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆமாம் அப்படின்ட்டு 2 பேரும் சொல்ல நீங்கள் வந்துட்டு சிரிச்சுட்டு சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் மறைச்சிட்டு அப்படியே போகிறீங்க. அவங்க 2 பேரும் வந்து உட்காராங்க. பார்த்தா 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் அப்படியே ஒரே மாதிரி வந்துட்டு எல்லாமே பண்ணுறானுங்க. நீங்களும் பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போது அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு ஒன் டே டேங் வந்துட்டு உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்புறம் ஜீவன் குட்டிலாம் வந்துட்டு வெளியே போகிறீங்க. இப்போ பார்த்தா அந்த இடமே செமையாக கிராண்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்ன இங்கே ஏதாச்சும் ஃபங்க்ஷனா இல்லை மேரேஜா அப்படின்னு கேட்க, இங்கே வந்துட்டு டேங் வந்துட்டு எல்லாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு அப்போ என்ன இங்கே ஒரே கிராண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க அவன் வந்துட்டு நம்ம 2 பேர்த்துக்கும் இன்றைக்கி ஆனிவர்சரி மறந்துட்டியா? ஐயோ டேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு டேங் ஹக் பண்ணிக்க. இங்கே வந்துட்டு ஜீவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேங் கை வச்சு காலையும் உங்களோட காலையும் பிடிச்சி இழுக்க, நீங்கள் 2 பேரும் அவனை தூக்கிட்டு 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. எங்கள் டேங் ஹக் பண்ணிட்டு பொண்டாட்டி மறந்துட்டு பார்த்தியா 5 இயர்ஸ் ஆகிடுச்சு இதோட நம்மளுக்கு ஆனிவர்சரி அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்துட்டு ஆமாம்ல நான் எனக்கு மறந்துட்டேன், செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்டேஜ் முன்னாடி நிற்க வைக்கிறான். பார்த்தா அவங்க அப்பா அம்மா, அவங்க தங்கச்சி, அப்புறம் நம்ம தர்ஷினி, அதுக்கப்புறம் யாழினி, நித்யா, சாரா எல்லாம் வந்து நிற்குதுங்க. நின்றுட்டு ஐயோ அண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களெலாம் பார்த்து எவ்வளோ நல்லா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொதிக்க. எங்கே வந்துட்டு நீங்கள் ஐயோ நீங்கள் அழகு பிள்ளைங்களா எங்கே எத்தனை நாளாக போனீங்கன்னு நீங்கள் பார்க்கவே வரல பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவங்களும் சாரி அண்ணி நீங்கள் 2 பேரும் பிஸியாக இருந்தீங்களா அதனால தான் உங்களை நாங்கள் பார்க்கவே வரல, எப்படியோ குழந்தெல்லாம் பெற்றுட்டீங்க, ஜீவன் குட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு போயிடுச்சுங்க. எங்கள் ஜீவன் வந்துட்டு கத்துறான், ஐயோ நான் அம்மா அப்பாட்ட போகணும், என்னை விட்டுங்கடி நாசமாக போகிறவளுங்களா அப்படின்னு கத்துறான். ஆனால் வந்துட்டு ஜீவன் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுச்சுங்க எல்லாம். எங்கள் டேங்கு நீங்களும் ஸ்டேஜில் நிற்கிறீங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அந்த மூமெண்ட், எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்படியே அவங்க கண்ணில் இந்த டியர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அவங்கள பார்த்துட்டு சரிவா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக் கட் பண்ணுறான். நீங்களும்
அப்படியே ஹாப்பி ஆகிட்டு அந்த கேக் வந்துட்டு நீங்களும் கட் பண்ணுறீங்க. இப்படியே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனும் முடியுது. ஆனிவர்சரி அப்புறம் அவனுக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்குறான். நீங்கள் அந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அழுகையாக வருது. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் அவங்க கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், கல்யாண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஆல்பமாக போட்டு கொடுக்குறான். அப்புறம் நம்ம ஜீவன் குட்டி பிறந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ், இப்போ இருக்க ஃபோட்டோஸ், இப்போ இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்து ஆல்பமாக போட்டு கொடுக்க உங்களுக்கு கண்ணில் தரையாக தண்ணி ஊற்றுது. டக்குன்னு டேங் ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு என் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூமெண்ட் இருந்தால் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சரிடி பொண்டாட்டி இப்போ எழுந்துட்டு நான் அப்படியே நைட்டு நான் அவனை பண்ணுறக்கு அழுகாமல் நீ விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு என்னத்தை அவங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை எழுத்து அப்படி கிஸ் பண்ண நீங்கள் வந்துட்டு அவனுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்படி கொஞ்சம் நேரம் போகுது. இப்போ வந்துட்டு சரி வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு ஐயோ ஜீவன் குட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனை தான் அவளுக்கு வச்சுருக்காளுங்க பாரு, நான் அதுக்கு தான் அவளுங்களை வர சொன்னதே. அவளுக்கு தர மாட்டாளுங்க நிற்கல. எப்படி இருந்தாலும் மினிமம்ஸ் ஒரு 2 days ஆச்சு வச்சுட்டு தருவாளுங்க. அந்த 2 days நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு அங்கே அப்படியே உங்களை தூக்க நீங்கள் வந்துட்டு யோத்தியும் விட்டுங்க எல்லாம் பார்க்குறாங்க. எவன் பார்த்தா என்னடி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். இப்போ பெட்டுக்கு தான் 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக உங்களை போய்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. அந்த ஹாப்பி மூமெண்ட் முடியுது. நெக்ஸ்ட்டு பேபிக்கு இது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நம்ம இன்னொரு தடவை ஏதாச்சும் போட்டோன்னா பார்க்கலாம். ஓகே பாய் டார்மீஸ். எல்லாம் ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை ஹாப்பி லீட் பண்ணுங்கள். நம்ம எல்மாவுக்கு வந்துட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு என்னால் அந்த டேக்கு அப்லோட் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் டேயில் தான் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஐ எம் வெரி வெரி சாரி டி பேபி. மன்னிச்சிடு ஓகேவா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே நீ ஹாப்பியாக எண்டிங்காக நான் கொடுத்துட்டேன். உனக்கு ஹாப்பியாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணு. ப்ளஸ் எனக்கு நீ சொல்லு ஓகேவா. சரிப்பா டாடா. ஏதாவது மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் என்னோடய எஃப்எஃப் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. நானே கேட்க மாட்டேன். நான் கேட்குறதே ஆச்சரியம். எஃப்எஃப்லாம் கேட்குறது நீங்கள் கேட்குறீங்க, அதை விட ஆச்சரியம். சரி ஓகேடா டாட்டா பாய்.